காலம் அசையக்கூடாது, அங்கங்கே நிக்கணும். அவுலியாக்கள் இப்ப வருவாங்க, நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டாங்க. ஆனா அவுலியாக்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு பார்த்தா அவங்க மிதிச்ச காலடி தடங்கள் மாவு விலகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட அமர்த்திடுறது. கூஹு ஹாஹான இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் கத்துறது. லைட்டை போட்டு பார்த்தா அவுலியாக்களுடைய கால அச்சு இருக்கும். அது அவுலியாவுடைய அச்சா, அஜரத்துடைய அச்சு. அஜரத் என்ன செய்வாரு? லைட் அமர்த்தின உடனே இருட்டுக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் 360 டிகிரி போய் யூ டர்ன் போட்டு வந்து நின்னுக்குவார். மக்களுக்கு என்ன பார்த்தா அவுலியாக்கள் வந்து விட்டார்கள். சரி, இன்னைக்கு நம்ம இந்த சவாலுக்கு தயார். இருட்டுக்குள்ளே படம் எடுக்கக்கூடிய கேமரா வந்துருச்சு. இருட்டு திக்கர் பண்ணி அவுலியாக்கள் வர்றாங்க, கேமரால அவுலியாக்கள் தெரியாம கூட இருக்கட்டும், ஆனா அஜரத் நான் தெரிஞ்சு போயிடும், கண்டுபிடிச்சிடலாம். காலல்லதீன கஃபரு லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன், அந்த காபிர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் காது கொடுத்து கேட்டு விடாதீர்கள். அதான் இவங்க சொல்றாங்க. நூஹ் நபி காலத்துல சொன்னதை இவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இறை மறுப்பாளர்கள் சொன்ன கருத்தை தான் இவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் கேட்காதீங்கன்னு, ஏன் கேளுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? கேளு. நம்ம கொள்கையில நம்ம உறுதியா இருப்போம். நம்ம ஜமாத்து, நம்ம அக்கீதா, நம்முடைய அப்பம்பாட்டை கொண்டு வந்த கொள்கையில உறுதியா இருப்போம். யார வேணா யார் பேச்சு வேணாலும் கேளுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுகிறார்கள்? இந்த பேச்சை கேட்டு ஏன் ஓடுகிறார்கள் என்றால் இது சத்தியம். சத்தியத்திற்கு முன்னால் அசத்தியவாதிகளால் நிற்கவே முடியாது. அவர்கள் பெரிய ஆலிம்சாக்களாக இருக்கலாம், மிகப்பெரிய தலப்பா அணிந்திருக்கலாம், ஆலய முக்கிய எடுக்கிற ஜுப்பா அணிந்திருக்கலாம், பழைய கிதாபுகளை அவர் படித்திருக்கலாம், பல்லாண்டு காலம் அரபி கிதாபுகளோடு அவர் உழன்று பிறண்டு எழுந்திருக்கலாம். ஏன் இங்க வந்து நிக்க முடியலன்னா இது சத்தியம், அது அசத்தியம். ஏன் நம்ம அவங்க எதிர்கொள்ள பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏகத்துவத்திற்கு முன்னால் இப்ராஹிம் நபி கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கு முன்னால் படைத்த இறைவன் இறக்கி அருளிய இந்த சத்தியத்திற்கு முன்னால் அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதற்காகத்தான் நம்மை கண்டு அவர்கள் ஓடுகிறார்கள். நம்முடைய பிரச்சாரங்களை கேட்க அஞ்சுகிறார்கள். நம்முடைய பிரச்சாரத்தை கேட்க கூடாது என்று தமக்கு தெரிந்தவர்களை தடுக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏகத்துவம் ஏற்படுத்திய எழுச்சி எனும் தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதையும் முஸ்லிம்களாக இருக்கிற எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, எவரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் முஹம்மது நபி அவர்கள் இறை தூதர் ஆவார்கள். இந்த இரண்டு வார்த்தைகளுக்குள்ளேயே இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒட்டுமொத்த அடிப்படைகளும் அடங்கி போய் விடுகிறது. இஸ்லாம் என்றாலே ஏகத்துவம் தான். ஏகத்துவம் என்றால் என்ன அப்படின்னா, இறைவனை ஒருவனாக மட்டுமே எடுத்துக்கொள்வது, அந்த ஒருவனையே கடவுளாக நம்புவது, அந்த ஒருவனையே நாம் அனைத்திற்காகவும் சார்ந்திருப்பது, அந்த ஒரு இறைவனுக்கு மாத்திரமே வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது, அந்த ஒரு இறைவனுக்கு இணையாக துணையாக நிகராக யாரையும் கருதுவதில்லை என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருளாக இருக்கின்றது. இவ்வளவு தெளிவான சித்தாந்தத்தை, அடிப்படைகளை இஸ்லாமிய மார்க்கம் கொண்டிருந்த போதிலும் பல்லாண்டு காலங்களாக பாரம்பரிய முஸ்லிம்களாக வாழுகிறோம் என்று சொல்லுகிற முஸ்லிம்கள் இந்த அடிப்படைகள் அனைத்தையும் புரிந்து வைத்திருக்கின்றார்களா? தங்களுடைய நம்பிக்கையையும் செயல்பாடுகளையும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்றால் பல முஸ்லிம்கள் அந்த நிலையிலே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அடிப்படையை கூட புரியாதவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இந்த பிரச்சாரத்தை நாம் மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கின்றோம். பிரச்சாரத்தை நாம் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்திலே அது மக்களால் பலவாறாக பார்க்கப்படுகிறது. நஜாத்காரன் கூட்டம் போட்டுட்டான், வஹாபிகள் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க, அவர்கள் நம்மை பற்றி திட்டி தீர்ப்பார்கள், நம்மை வசைபாட போகிறார்கள் என்றெல்லாம் பலர் நினைக்கின்றார்கள். அது உண்மை அல்ல சகோதரர்களே. யாரை புகழ்பாடுவதற்காகவும் யாரை வசைபாடுவதற்காகவும் நாம் பிரச்சாரத்தை கையிலே எடுப்பதில்லை. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளை அல்லாஹ் நமக்கு புரிய வைத்திருக்கின்றான்.
நாம் அறிந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? தர்கா வழிபாடு கூடாது, தாயத்து கூடாது, மௌலிதுகள் கூடாது, கூட்டு துஆக்கள் கூடாது, முஹர்ரம் மாதத்தினுடைய பிதாத்துக்கள் எல்லாம் கூடாது. இதெல்லாம் நம்ம பிரச்சாரம் செஞ்சாலும் கூட யாரையும் நிர்பந்தித்து இந்த கொள்கையை நாம் திணிப்பது கிடையாது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கமே அதை நமக்கு சொல்லவும் இல்லை. ஒருவர் தர்காவுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தர்காவுக்கு போகாமல் இருப்பதற்காக அவரை பிடிச்சி கட்டி போடலாமா? மார்க்கத்திலே அதற்கு அனுமதி இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் பையன ருஷ்து மினல் கை, திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது, சத்தியமும் அசத்தியமும் தெளிவாகிவிட்டது. அல்லாஹ் நமக்கு அழகிய அறிவுரைகளை எடுத்து சொல்லிவிட்டான். ஒருவர் இதை நம்பினால், இந்த ஏகத்துவத்தை ஒத்துக்கொண்டால், அவருடைய உள்ளத்திலே இந்த போதனைகள் ஒரு மாற்றத்தை தந்தால், அவர் இறைவனை மட்டுமே வணங்கி கொண்டிருப்பார், தர்காவுக்கு போக மாட்டார். ஒருவருக்கு இந்த அடிப்படை புரியவில்லை என்றால் அவர் எந்த தர்காவுக்கும் போவார். அதை நாம பிடிச்சி கட்டி போடக்கூடாது, பிரச்சாரம் தான் செய்யணும். திருமறையிலே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவுரைகள். ஃபமன் ஷாஃபல் யுமின் வமன் ஷாஃபல் யக்ஃபுர், விரும்புகிறவர் இந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்புகிறவர் இந்த போதனைகளை மறுக்கவும் செய்யலாம். அவர் விருப்பம், உங்க இஷ்டம் தான் அல்லாஹ். ஆனா ஒன்னு இருக்குது, யாரு சரியான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துக்கங்க. பார்த்து நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க என்ற முழு சுதந்திரத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிவிட்டான். இங்கே நம்முடைய வேலை என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பணி என்ன என்றால் மார்க்கத்தை எடுத்து சொல்லுவது மட்டும்தான். அந்த அடிப்படையில் தான் நாம் எடுத்து சொல்கிறோமே தவிர யாரையும் விமர்சிப்பது நம்முடைய நோக்கமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னும் ஒரு அடிப்படையும் நான் இங்கே பதிய வைக்கின்றேன். பல கூட்டங்களை நாம் நடத்துகிறோம். சில மக்கள் இதை செவிதாழ்த்தி கேட்பார்கள். சில மக்கள் தப்பி தவறியும் கூட இந்த பக்கம் வந்துடவே மாட்டாங்க. ஆஹா, இவங்க கூட்டம் போட்டிருக்கிறாங்க, அதை கேட்டக்கூடாது, அவங்க ஏதாவது ஒண்ணு குண்டக்க மண்டக்க பேசுவாங்க, நல்லது மாதிரி பேசுவாங்க, ஆனா கெட்டதா இருக்கும், வாழைப்பழத்திலே ஊசி எட்டுவதை போல பேசுவார்கள் என்றெல்லாம் நம்மை பற்றிய பேச்சுக்கள் இருக்கின்றது. நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம். தமிழகத்திலே எங்களுடைய ஜமாத்தை, எங்களுடைய பிரச்சாரத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாங்கள் என்ன பிரச்சாரம் செய்கிறோம் என்பதே தெரியாது. பல விஷயங்கள் அடிப்படை ஒன்றை தெரிந்திருக்கலாம், பரவலாக நாம் என்ன சொல்கிறோம் என்று தெரியாது. ஏன்? நாம் பேசுகிற பேச்சை அவர்கள் காது கொடுத்து கேட்பதே இல்லை. நம் ஜமாத்தின் சார்பிலே டிஎன்டிஜே பப்ளிகேஷன் என்கின்ற பெயரிலே 80க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்திலே ஒரு புத்தகத்தையாவது, அதிலே ஒரு பக்கத்தையாவது அவர்கள் வாசித்திருப்பார்களா? மாதந்தோறும் சத்தியம் உலக்கம் என்கின்ற ஒரு மாத பத்திரிகை நடத்துகிறோம். நடுநிலை சமுதாயம் என்கின்ற சமுதாய பத்திரிகை வாரம் வாரம் வெளிவருகிறது. இதையெல்லாம் அவர்கள் வாசித்திருப்பார்களா? வாசித்தே இருக்க மாட்டாங்க. நம்முடைய பேச்சுக்களை அவருடைய காதுகள் கேட்கவும் இல்லை, நம் எழுத்துக்களை அவருடைய கண்கள் படிக்கவும் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், நமது நிலைப்பாடு என்ன என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்லுவது தவறு என்று. இதை ஏற்க முடிகிறதா? ஒரு மாணவன் எக்ஸாம் எழுதுறாங்க, வாத்தியார் அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றாரு. கரெக்ஷன் பண்ணா எப்படி கரெக்ஷன் பண்ணணும்? 1 மார்க் எழுதியிருக்கிறானா, 2 மார்க்ஸ் எழுதியிருக்கிறானா, 5 மார்க்ஸ் எழுதியிருக்கிறானா, 10 மார்க்ஸ் எழுதியிருக்கிறானா, எல்லா பேப்பரையும் முதல் பக்கத்திலே இருந்து கடைசி பக்கம் வரை திருத்தி அதற்கு மதிப்பெண்களை வழங்கி எல்லாத்தையும் கூட்டி போட்டதுக்கு பிறகு இது ஃபெயில் சொன்னா பரவாயில்லை. ஒரு வாத்தியார் ஒரு மாணவனுடைய பேப்பரை வாங்கி திருத்துறார், திருத்தவே இல்லை, முழுசும் பார்க்கவே இல்லை, இது ஃபெயில் தான்ங்கிறார். ஏத்துக்குவோமா? சண்டைக்கு போய் திருத்திட்டு ஃபெயில்னு சொல்லி ஏத்துக்கிறோம்னு போய் நிக்க மாட்டோமா? அந்த மாதிரி தானே இது இருக்கு. எங்க பிரச்சாரத்தை கேட்கிறதே இல்லை, எங்கள் எழுத்துக்களை வாசிக்கிறதே இல்லை. அப்ப நாங்க சொல்றது தப்புன்னு மட்டும் எப்படி சொல்ல முடியுது? அப்ப இதுல ஒரு அவங்க வைக்கக்கூடிய வாதத்திலே ஒரு உண்மைத்தன்மை இல்லை, ஒரு போலித்தனம் இருக்கிறது என்பதை இதில் இருந்தே நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுல இன்னும் ஒண்ணு நீங்கள் பார்க்கலாம்.
நாம் பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே ஒன்று சொல்லுவார்கள். அதற்கு பல விதங்கள்ல டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் முடியுமோ அதை செஞ்சு பார்ப்பாங்க. அதுல ஒன்று சொல்லுவாங்க, இந்த தெருவில் ரஜாத்காரன் கூட்டம் போட்டிருக்கிறான், வஹாபி கூட்டம் போட்டிருக்கிறான், அங்க போயிடாதீங்க, அதை கேட்டாதீங்க அப்படிம்பாங்க. இது யாரு செய்த பிரச்சாரம் தெரியுமா? கடந்த காலங்களிலே காபிர்கள் செய்த பிரச்சாரம். நூஹ் நபி அவர்கள் பிரச்சாரத்தை எடுத்து வைத்த போது என்ன அந்த சமுதாய மக்கள் செஞ்சாங்க? திருமறை குர்ஆன்ல இருக்குதுங்க. 71வது அத்தியாயம் சூரத்து நூஹ்னே ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அந்த அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த இறை தூதர். 950 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். லபிஸ ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா. நூஹ் நபி அவர்கள் அச்சமூக மக்களிடத்திலே 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 50 நீங்களாக. அப்படின்னா 950 ஆண்டு காலம், 9.5 நூற்றாண்டு காலம் நூஹ் நபி அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே வாழ்ந்தாங்க. அழைத்தார்கள், காலையிலே அழைத்தார்கள், பகலிலே அழைத்தார்கள், இரவிலே அழைத்தார்கள். சும்ம தஅவுத்து கௌமி லைலன் வ நஹாரா, இறைவா என் சமூக மக்களை நான் இரவு பகலாக அழைத்து பார்க்கிறேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, எனது அழைப்பு அவர்களின் ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது. தாவா பண்ணாலே ஓடிடுறது, நின்னு கேட்கறது இல்ல. அப்புறம் போய் தாவா பண்றாங்க. ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணும்போது அந்த சமூக மக்கள் என்ன செஞ்சாங்களா? ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களுடைய விரல்களை கொண்டு காதுகளை மறைத்துக் கொண்டார்கள். வஸ்தகுஸு சியாபஹும், தங்களுடைய ஆடைகளை இழுத்து காதுகளை மறைத்துக் கொண்டார்கள். எதனாலே? இந்த பேச்சு காதுக்கு போயிடக்கூடாதான். நூஹ் நபி சொல்லுகிற அந்த நல்ல கருத்துக்கள், 4 கருத்துக்கள் காதுகளுக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக காதை மறைக்கிறது, காதை கவர் பண்றது, இந்த வேலையை அந்த சமுதாய மக்கள் செய்தார்கள். அதைத்தான் இவங்களும் செய்யறாங்க. ஏன் கேட்காதீங்கன்னு ஏன் சொல்லணும்? நபிகளாருடைய காலத்துக்கு வருவோமே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தருணங்களிலே மக்களுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டி பிரச்சாரம் செய்வார்கள். அப்போது என்ன பண்ணாங்க அந்த காபிர்கள்? குர்ஆன்ல இருக்கு, وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن, அந்த காபிர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் காது கொடுத்து கேட்டு விடாதீர்கள். அதான் இவங்க சொல்றாங்க. நூஹ் நபி காலத்துல சொன்னதை இவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இறை மறுப்பாளர்கள் சொன்ன கருத்தை தான் இவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் கேட்காதீங்கன்னு ஏன் சொல்லணும்? கேளுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? கேளு. நம்ம கொள்கையில நம்ம உறுதியா இருப்போம். நம்ம ஜமாத்து, நம்ம அக்கீதா, நம்முடைய அப்பம்பாட்டை கொண்டு வந்த கொள்கையில உறுதியா இருப்போம். யார வேணா யார் பேச்சு வேணாலும் கேளுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அங்கே அவர்களுக்கு கிளி பிறக்கிறது? ஏன் பயப்படுகிறார்கள்? இந்த பேச்சை கேட்டு ஏன் ஓடுகிறார்கள் என்றால் இது சத்தியம். சத்தியத்திற்கு முன்னால் அசத்தியவாதிகளால் நிற்கவே முடியாது. அவர்கள் பெரிய ஆலிம்சாக்களாக இருக்கலாம், மிகப்பெரிய தலப்பா அணிந்திருக்கலாம், ஆலய முக்கிய எடுக்கிற ஜுப்பா அணிந்திருக்கலாம், பழைய கிதாபுகளை அவர் படித்திருக்கலாம், பல்லாண்டு காலம் அரபி கிதாபுகளோடு அவர் உழன்று பிறண்டு எழுந்திருக்கலாம். ஏன் இங்க நிக்க முடியலன்னா இது சத்தியம், அது அசத்தியம். ஏன் நம்ம அவங்க எதிர்கொள்ள பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏகத்துவத்திற்கு முன்னால், இப்ராஹிம் நபி கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கு முன்னால், படைத்த இறைவன் இறக்கி அருளிய இந்த சத்தியத்திற்கு முன்னால் அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதற்காகத்தான் நம்மை கண்டு அவர்கள் ஓடுகிறார்கள். நம்முடைய பிரச்சாரங்களை கேட்க அஞ்சுகிறார்கள். நம்முடைய பிரச்சாரத்தை கேட்கக்கூடாது என்று தமக்கு தெரிந்தவர்களை தடுக்கின்றார்கள். இதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். இப்ப நாம சொல்வது என்ன? அவர்களை விட்டுவிட வேண்டும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லட்டும். நாம் சொல்லுவது பொதுமக்களுக்கு சொல்லுகிறோம், பாமர மக்களுக்கு சொல்லுகிறோம். யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டு அவர்களுக்கு பின்னால் சென்று கொடிய நரகத்திலே நீங்கள் விழுந்து விடக்கூடாது. இந்த மாதிரி மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் பிரச்சாரங்களை நடத்துகிறோம். வேற ஒரு நோக்கமும் கிடையாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்ற மற்ற சமுதாய மக்கள், நம்ம டிஎன்டிஜேவை சாராத மற்ற மக்கள்லாம் பீச்சில் நிற்பாங்க. அவங்க பார்த்தா கடத்தெருவில் போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, குடும்பத்தோடு அழைத்து கொண்டு இன்ப சுற்றுலா சென்று விடுவார்கள். அப்ப நமக்கு வாரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பாருங்க, இது ஒரு மாதிரியான நாள். பேஸ்புக்ல ஒன்று படித்தேன். அதாவது வாரமெல்லாம் வேலை பார்த்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுமுறை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிற கணவன், வாரமெல்லாம் வீட்டிலே இருந்து விட்டு
ஞாயிற்றுக்கிழமையாவது வெளியிலே போகலாமா என்று வெளியே நினைக்கக்கூடிய மனைவி. ரெண்டுமே சண்டே. கணவனுக்கு 6 நாள் வேலை, இந்த ஒரு நாள் ஓய்வு வீட்டில் இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். மனைவிக்கு என்ன, வீட்டிலேயே கிடக்கிறோம் 6 நாள், இன்னைக்கு சண்டே, இன்னைக்காவது வெளியே போகலாம். இந்த 2 பேருக்கு மத்தியிலே முட்டி மோதக்கூடிய சண்டே தான், சண்டே நடக்கக்கூடிய நாள் தான் சண்டே அப்படின்னு போட்டிருந்தான். அழகான கருத்து தான். அப்ப அந்த நாளையும் கூட அந்த நம்முடைய சொந்த விஷயங்களை விட்டுவிட்டு இந்த தெருவுல நின்று பேச வேண்டிய அவசியம் என்ன? பேசி முடிச்ச உடனே எனக்கு பல ஆயிரங்களை பொட்டலமாக கட்டி கையிலே தரப்போகிறார்களா? அல்லது வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார உதவி செய்ய போகிறார்களா? ஒண்ணுமே கிடையாது. இந்த மக்கள் கொடிய நரகத்திலே விழுந்துவிடக் கூடாது என்கிற நன்னோக்கத்தில் தான் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். எனவே நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தயவு செய்து கேளுங்கள். ஏற்பதும் மறுப்பதும் உங்களை சார்ந்தது, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. ஆனா எங்களுடைய பேச்சையே கேட்காமல் என்ன சொல்றோங்கிறதே கவனிக்காம மறுக்காதீங்க, கேளுங்கள். நல்லதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இது ஒத்து வராட்டி விட்டுருங்க, அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டு, ஏகத்துவம் என்பது எப்படிப்பட்ட புரட்சியை உண்டாக்கி இருக்கிறது? ஏகத்துவம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது பெரிய மார்க்கம். இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம். ஒரு மனித வாழ்க்கையினுடைய ஜனனம் முதல் மரணம் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நேரங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இவ்வளவு பெரிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தாலும் இஸ்லாத்துடைய அடிப்படையை நம்ம பேசுவோமே, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், மசாயில் இருக்குது, சட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இஸ்லாத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஏகத்துவ விஷயத்திலே இன்றைக்கு மக்கள் சரியாக இருக்கின்றார்களா? இல்லையே. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அந்த இறைவனுக்கு எந்த விதத்திலும் இணை துணைகளை ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்று அந்த அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக பல விஷயங்களை மக்கள் செய்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு விஷயம் வச்சிருக்கிறாங்க. இந்த முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கொண்டால் இதுல பல விஷயங்கள் இருக்கிறது. பஞ்சான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறது. ஷியாக்கள் கொண்டு வந்த கொள்கை அது. லீ ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா யௌமுல் வபாயில் ஹாத்திமா முஸ்தபா வல் முர்த்தலா வபுனாகுமா வல் ஃபாத்திமா என்று சொல்வார்கள். அதாவது அவங்களுக்கு மொத்தமே 5 பேர் தான். அந்த ஷியா என்ற கொள்கை உடையவர்களுக்கு 5 தான் அடிப்படை. ஒன்று யாரு? முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முர்த்தலா அலி ரலியல்லாஹு அவர்கள், வபுனாகுமா ஹசன் ஹுசைன் என்ற 2 பசங்க, வல் ஃபாத்திமா. இந்த 5 தான் அடிப்படை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் அந்த தினத்திலே ஹுசைன் கொல்லப்பட்டார் என்று சொல்லி தங்களுடைய உடலிலே சாட்டைகளை வைத்து அடித்துக் கொள்கிறார்கள், கத்தியை கொண்டு வெட்டி கொள்கிறார்கள். இது அவங்க நம்பிக்கை, அது எப்படி போகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த கொள்கையிலே இப்படி ஒன்று இருக்கிறதா? ஒருத்தருடைய இறப்புக்காக நம்மை அடித்துக் கொள்வது, நம்மை வருத்திக் கொள்வது என்பது இருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் நபி அவர்கள் இந்த மாதிரி செயல்களை காலிலே போட்டு மிதித்திருக்கின்றார்கள். அப்ப இந்த மாசத்துல பார்த்தா அது மாதிரியான அனாச்சாரங்கள். இப்ப அடுத்த மாசம் என்ன? சஃபர் மாசம். சஃபரை எடுத்துக்கொண்டால் சஃபர் மாசம் பீட மாசமா. சஃபர் மாசம் என்பது என்ன? அது ஒரு கெட்ட மாசம். அதுல நிறைய கெட்டது தான் நடக்கும், கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சஃபர் மாசத்தை எடுத்துக்கொண்டால் சஃபர் மாசத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாசம் பீட பிடிச்ச மாசமா. அதனுடைய கடைசி புதன்கிழமை, அதுக்கு ஒடுக்கத்து புதன் பேரு. ஒடுக்கம்னா கடைசி அர்த்தம், கடைசி புதன்கிழமை. அதுதான் ஒரு வருஷத்திலேயே மகா பீடை பிடித்த தினம். 365 நாள் இருக்குல்ல, அதுல இருப்பதிலே மோசமான தினம் எதுன்னா சஃபர் மாசத்துல வரக்கூடிய கடைசி புதன்கிழமை. அந்த நாளிலே கடற்கரைக்கு செல்ல வேண்டும் அல்லது ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டும், மா இலையில அதை கரைக்க வேண்டும், அங்கே புல்லு மிதிக்க வேண்டும் என்றெல்லாம் பல மூட நம்பிக்கைகளை சஃபர் மாசத்திலே மக்கள் செய்கின்றார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று இஸ்லாத்தில் இருக்கிறதா? கிடையாது. அதுக்கு அடுத்த மாசத்தை எடுத்துக்கொண்டால் முக்கியமான மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ரபியுல் அவ்வல் மாசம் என்ன மாசம்? மௌலிது மாதம், சுபஹான மௌலிது மாதம். அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மகரிபு நேரங்கள்ல ஒளி பெருக்கிகளிலே பாத்தீங்கன்னா பயங்கரமா சட்டம் போட்டு மௌலிதிகளை ஓதுவார்கள். இந்த மௌலிதிகளை ஓதுகின்ற காரணத்தினால் நமக்கு பரக்கத்து வரும்,
ரஹ்மத் வரும், நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனா இந்த மௌலிது ஓதினால் பரக்கத்து வருமா, ரஹ்மத் வருமா, பணம் கிடைக்குமா? நரகம் தான் கிடைக்கும். இது நாம் எப்படி சொல்லுகின்றோம்? மௌலிதினுடைய பல வார்த்தைகள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு நேர் முரணாக அமைந்திருக்கின்றது. எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை முற்றிலுமாக அதுக்கு மாறுபட்ட வார்த்தைகளை கொண்டதுதான் சுபஹான மௌலிது, முஹைத்தின் மௌலிது எல்லாமே. இதுல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயபக்தியா ஓதுவாங்க. முதல்ல ஒன்றை புரியணுங்க, இந்த மௌலிது என்ற தாக்கம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. மௌலிது என்பது என்ன தெரியுமா? முதல்ல அது பாடல், கவிதை, இலக்கியம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்திலே கவிதைக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா இதை பார்க்கணும். முதல்ல மௌலிது வார்த்தைகள் தப்பா இல்லையாங்கிறதுக்கு நான் ரெண்டாவது வர்றேன். முதலிலே பாடல்களுக்கு கவிதைகளுக்கு இஸ்லாத்திலே இடம் இருக்கிறதா என்றால் இஸ்லாத்திலே இடம் இல்லை. கவிதைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன தெரியுமா? அதுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சான்று. அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷ்ஷுஅராஉ யத்தபிஉல் காவூன். திருக்குர்ஆனிலே சூரத்து ஷுஅரா என்றே ஒரு சூரா இருக்கு, கவிஞர்கள் என்றே ஒரு சூரா இருக்குது. சூராவுக்கு பெரிய கவிஞர்கள். அதுல வரக்கூடிய வாசகம் என்ன வருது? அஷ்ஷுஅராஉ யத்தபிஉல் காவூன். கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். வார்த்தையை கவனிக்கணும். யார் பின்பற்றுவா? கவிஞனை யார் பின்பற்றுவா? வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஏன்? அலம் தர அன்னகும் ஃபீ குல்லி வாதின் யஹீமுன் வ அன்னகும் யகுலுன மா லா யஃபாலுன். கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள், பொய் பேசுவார்கள், புழுகுவார்கள், புனை சுருட்டுக்களை அள்ளி விடுவார்கள், ஓவராக உருட்டுவார்கள். இதுதான் கவிஞர்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது சூரா யாசீன்ல வரக்கூடிய வசனம் பரவலாக எல்லா மக்களுக்கு தெரிஞ்ச அத்தியாயம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா அல்லம்னா ஷிஅர, நாம் இவருக்கு இந்த நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, மா எம்பகைய லகு, அது அவருக்கு தேவையும் இல்லை. இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாத்தீங்களா? கத்துக் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட அது ஒரு மாதிரி. அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ம அவருக்கு கத்துக் கொடுக்கல, இந்த முகமது நபி அவர்களுக்கு கவிதையை கத்துக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையும் இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்ப இதான் கவிதைக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை. இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? கவிஞன்ட்ட என்ன பிரச்சனை இருக்கு? இல்லாதவற்றை, செய்யாதவற்றை, நடக்காதவற்றை எல்லாம் புனைந்து சொல்லுகிற வழக்கம் கவிஞன்ட்ட இருக்கு. அதுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். நிறைய பாட்டு இருக்குது. ஒரு பழைய காலத்து பாட்டுல சொல்லுவான், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொல்லிச்சான், டோன்ட் டச் மீ, என்னை தொற்றாதன்னு யாரு சொல்றா? வானம் நிலாவை பார்த்து சொல்லிச்சான். நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது. இப்ப இந்த கட்சி படம் காட்டுறேன், சூரிய நிழல் பூமியில விழுகுமா? இந்த நிழலை பார்த்து பூமி சொல்லிச்சா என்னை தொடாதேன், அது எப்படி சொல்லும்? ஆனா கவிதைன்னு ரசிப்பாங்க மக்கள். இதுல உண்மையா பொய்யான்னு பார்க்க கூடாதாம். கவிதை என்றால் ரசிக்க வேண்டும். அப்ப நடைமுறைக்கு ஒத்து வராதுல. கவிதை என்றாலே அது பொய் தான். அதுல மிகையான வர்ணனை இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்ல வரக்கூடிய நேரத்திலே உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டார்கள். அதை வர்ணிக்கிறேங்கிற பேர்ல ஓவராக சொல்லுவாங்க. இப்ப நாம எல்லாம் கேள்விப்பட்ட வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் பல பாடல்களை நிறைய எழுதியிருக்கிறார். அதுல ஒன்று சொல்றேன் பாருங்களேன். அவரு தன்னுடைய மனைவியை பற்றி எழுதுகிறார். அந்த மனைவிக்கு இவர் என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். அம்ஜி கரையில வாங்கி தரேன்னு சொல்லி நம்புவோம். காசு கொடுத்தா பிளாட்டை வாங்கி கொடுத்து குடிய வச்சிடலாம். நிலாவில் ஆக்சிஜன் இல்லை, இவர் என்ன செய்வாராம்? இங்க இருந்து கிருட்டு கிருட்டுன்னு கொண்டு போவாராம். ஆக்சிஜனை கொண்டு போய் நிலாவில் நிரப்பிடுவாராம். அங்கே கொண்டு போய் மனைவியை கொண்டே வைப்பாராம். மேகத்தை பிடித்து மெத்தைகள் அமைத்து மெல்லிய பூ உன்னை தூங்க வைப்பேன். ஒரு இலவம் மஞ்சு பெட்டு, ஒரு குர்லான் பெட்டு, அல்லது ஒரு சமுக்காலம், ஒரு பாய், ஒரு மேட்ரஸை விரிச்சு படுக்க வச்சாரு நம்பலாம். மேகத்தை எப்படி பிடிப்பாரு, அதை எப்படி மெத்த செய்வாரு கேட்டா அது இலக்கியம் பாங்க, அது கவிதை. அது பரவாயில்லை. தூக்கத்தில் மாது வேர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன். தூங்கும் போது பொம்பளையாளுக்கு வேர்க்குது, கட்சிப்பை வச்சு துடைக்கலாம், ஒரு டவலை வச்சு துடைக்கலாம். இவர் என்ன செய்வாராம்? இங்க இருந்து போவாராம், நட்சத்திரத்தை பிடிச்சு கொண்டு வருவார். நட்சத்திரங்கிறது என்ன? அது ஒரு சூரியன் தான்.
இப்ப நம்ம சூரியன்ங்கிறது நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டார், நம்ம தூரமாக உள்ள ஸ்டார் எது? மற்ற அது ஒண்ணு கிட்டத்தட்ட எரியக்கூடிய ஒண்ணுதான். அதை முதல்ல தூக்கிட்டு வர முடியுமா? கிட்ட போனாலே இவர் கருகிடுவாரு, திசத்தத்தை பிடிக்கிறதுக்கு போனாலே இவர் கருகிடுவாரு. சரி, ஹெல்மெட்லாம் போட்டு ஒரு மாதிரியா போய் பிடிச்சி வந்தாலும் வச்சுக்கிடுவோம். கொண்டு வந்து இங்க மனைவி மேல வச்சோம்னா மனைவி கருகி போயிடும். இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் கவிதை. அப்ப இது ஒரு பாட்டுக்கு ரசிப்பதற்கு ஓகே, நடைமுறைக்கு ஒத்து வருமான ஒத்து வராது. இல்ல இன்னும் ஒண்ணே நீங்கள் பார்க்கலாம், கவிஞர்களிடத்திலே ஏராளமான முரண்பாடுகள் உண்டு. சாதாரண பேச்சில் வரக்கூடிய முரண்பாடுகளை விட கவிஞர்களுடைய பேச்சிலே நிறைய முரண்பாடுகள் இருக்கும். வேற வேற கவிஞரை விடுங்க, ஒரே கவிஞர் வைரமுத்துவே இன்னைக்கு எடுத்துருவோமே, அவர் ஒரு பாட்டு படிக்கிறார். அதாவது ஆட்டுப்பால் குடிப்பதை பத்தி படிக்கிறார். அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் அன்பை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க, அண்ணா மலானா குடிச்சதெல்லாம் பண்பை வளர்க்கும் மாட்டுப்பாலுங்க. அதாவது காந்தி இருக்கிறார்ல, இந்தியாவுடைய தேச தந்தைங்கிறாங்கல்ல, அவர் குடிச்சதே ஆட்டுப்பால் தான். அப்ப ஆட்டுப்பாலை உயர்த்துகிறார், சொல்லித்தராரா? அப்படியே நீங்க போனீங்கன்னா இன்னொரு பாட்டு படிப்பாரு, ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும்னு, எரும பால் குடிச்சா எப்போ வந்து சேரும்னு, காரா பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே. அங்க படிக்கிறார். ஆட்டுப்பால் குடிச்சா என்ன ஆயிருமா? அறிவு அழிஞ்சிரும். அண்ணல் காந்தி குடிச்சது ஆட்டுப்பால், ஆட்டுப்பாலை உயர்த்துகிறார். ஆட்டுப்பால் கொடுத்து அறிவு அழிஞ்சிரும், காலில் போட்டு மிதிக்கிறார். இதுதான் பிரச்சனை. கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்ன? ஒரு நேரத்திலே சொல்லக்கூடிய கருத்தை இன்னொரு நேரத்தில் பிடிக்க மாட்டான், அதை காலில போட்டு மிதிப்பான். இது மாதிரியாக ஏகப்பட்ட பொய்கள் கவிதையிலே உண்டு. இதை நாம் சொல்லவில்லை, அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின் படிச்சாங்களா? கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு, அவனே படிச்சானா? ஏன் கருத்தை விட்டுருங்க, அவனே சொல்றான் கவிதைனா பொய்ன்னு. அப்ப இந்த பொய்களும் முரண்பாடுகளும் நிறைந்திருக்கக்கூடிய இதை கொண்டு உருவாக்கப்பட்ட மௌலுது வணக்கமாக இருக்க முடியுமா? இது முதல் கேள்வி. இங்க இதை வைத்துக்கொண்டே மௌலுதுக்கு நீங்க மூடி போட்டு கோஸ் பண்ணி போற்றலாம். இந்த பிரச்சனை இருக்குதா? இது ஒண்ணு இருக்குது. இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த மௌலுது பாடல்களை பள்ளிவாசல்ல படிக்கிறாங்கல்ல, அதை படிப்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற ராகம் எப்படி இருக்குன்னா, எல்லாமே சினிமா பாட்டு ராகங்களாக இருக்கிறது. அந்த காலத்து பாடல்கள் முதல் இன்றைய காலத்து பாடல்கள் வரை, அன்றைய காலத்து எம்ஜிஆர் சிவாஜி பாட்டுல இருந்து இன்னைக்கு வரான புட்டிசர்களை போல நிறைய புறப்பட்டு வருகின்றார்களே, அந்த சகதியிலே கலாச்சார சீரழிவு சகதியிலே புரண்டு எழுகின்றார்களே, அந்தந்த பாட்டுகளை எல்லாம் என்ன படிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மா யலூஹுன் நஹார் அப்படி படிக்கிறாங்களா? இந்த டியூன் இப்படி இருக்குது. இந்த சலாத்துன் சலாமுன் என்ற மௌலுது வரிக்கு இவர்கள் பயன்படுத்துகிற டியூன் பாத்தீங்கன்னா 99 விழுக்காடு இந்த டியூன் தான். இது என்ன பாட்டு? ஜமாலுஹு லம்மா பதா தாலிஆ அஷ்ரகத்தில் அன்வாரு பைனத் தியார் நாதா முனாதி சஅதி லம்மா அதா யா தாலிபல் ஃபௌஜில் பிதாரல் பிதார் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். அந்த பாட்டு. இந்த பாட்டுல இருந்து இவங்க பிடித்து படிக்கின்றார்கள். அதுக்கு பேரு வணக்கமாம். அதை பள்ளியில வைத்து ஓதுவார்களாம். அதை ஓதினால் ரஹமத்து கிடைக்குமாம், அதை ஓதினால் பரக்கத்து கிடைக்குமாம், அதை ஓதினால் செல்வம் பெருக்கெடுத்து ஓடுமாம். நம்ம நம்பணுமா? இது ஒரு கூத்தாக இல்லை. அடுத்து படிச்சாங்க, என்ன படித்தார்கள்? யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இது என்ன தெரியுதா? பெரியவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு டியூன் தெரியுது, பாட்டும் தெரியுது. ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த பாட்டு. இது மாதிரியாக எண்ணற்ற பாடல்கள் அதே போல பார்க்கலாம். அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா. ஆத்தோரம் மணலெடுத்து அழகழகாய் வீடு கட்டி, நரகத்துல தான் வீடு கட்டணும் இந்த மாதிரி ஆட்களுக்கு, மௌலுது ஓதுற ஆட்களுக்கு. இது மாதிரி எண்ணற்ற பாடல்கள் இன்னும் நிறைய துணுகளை போட்டு காட்ட முடியும். இப்படி சினிமா பாட்டு மெட்டுக்களை அடிப்படையாக கொண்டு இதை ஓதினால் நன்மை கிடைக்குமா? கண்டிப்பாக இல்லை.
சிந்திக்க வேண்டும் மக்கள். இவர்கள் நம்மை எங்கே அழைத்து செல்கிறார்கள்? அவன் காசு வாங்கிட்டு கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக சினிமா எடுக்கிறான். ஒழுக்கம் இல்லாதவன், கற்பொழுக்கம் இல்லாதவன் போய் அந்த சினிமாவை பார்க்கிறான். அதை கொண்டு வந்து டியூனை போட்டு பள்ளிவாசலிலே உட்கார்ந்து ஓதி அதை நன்மை என்று சொன்னால் அதையும் இந்த சமுதாயம் நம்புகிறது என்றால் இவர்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? சிந்திக்க வேண்டும். அதுல வரக்கூடிய வார்த்தைகள் எண்ணற்ற வார்த்தைகள், இறைவனுக்கு நிகராக கூடிய வார்த்தைகள். அதாவது நபிகள் நாயகம் அவர்களை புகழ்றாங்களாம். ரபியுல் அவல் மாசத்திலே இவங்க ஓதக்கூடிய சுப்ஹான ஓது எதற்காக? ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம். என்ன புகழ்ந்தாங்கன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. புகழ்ந்தோம், எல்லாரும் ஓதுனாங்க, நாங்களும் ஓதுனோம். சரி, என்னங்க சொல்லி புகழ்ந்தீங்க? சொல்ல தெரியாது. அதுல வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் அளவுக்கு நிகராக்கி பார்க்கக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? கஃபிரு அன்னி துனூபி, எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அதே போல அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி ஸகாமி, நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நோயை நீக்கிறது யாரு? நமக்கு வரக்கூடிய நோயை நீக்கிறது யாருங்க? அல்லாஹ் நீக்கிறான். நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றாங்க, நோயை நீக்கிறவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இப்படி இறைவனுக்கு நிகராக்கக்கூடிய வார்த்தைகள் சுப்ஹான மௌலூதுல இருக்கு. இது ஒரு ரபியுல் அவ்வல்ல. அடுத்த மாசத்துக்கு ஜம்ப் பண்ணுவோம். ரபியுல் ஆகிர் மாதம். ரபியுல் ஆகிர் மாதம் என்ன மாதம்? முஹித்தீன் மௌலூது. இந்த முஹித்தீன் இருக்கிறாரே, அவர் ஒரு முக்கியமான கேரக்டரா தான் இருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்துடைய பார்வையில் அல்ல, இங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பார்வையிலே. முஹித்தீன் யார் தெரியுமா? முஹித்தீனை மதிக்காத கூட்டம் இது. இவங்களே எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறாங்களே. முஹித்தீன் யாரு? வரணும் அல்லாவா? அல்லாஹ்வுடைய தூதரா? அவரை நாம் என்ன ஈமான் கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளாவிட்டால் அவன் முஸ்லீம் அல்ல. இப்ராஹிம் நபியை நம்பாவிட்டால் அவன் முஸ்லீம் அல்ல. மூசா நபியை நம்பாவிட்டால் அவன் முஸ்லீம் அல்ல. ஜிப்ரீலை நம்பாவிட்டால் அவன் முஸ்லீம் அல்ல. முஹைத்தீனை நம்பாட்டி நாம் முஸ்லீம் அல்லன்னு சொல்ல முடியுமா? அப்படித்தான் சொல்றாங்க. முஹைத்தீன் யார் தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட மகான்! அகில உலகத்தினுடைய அவுலியாக்களுடைய தலைவர் யாராம்? முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. அவரை புகழ்ந்து பாடுறதுக்காக ரபியுல் ஆகிர் மாதத்திலே ஒரு மௌலூது வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? முஹித்தீன் மௌலூது. பள்ளிவாசல்கள்ல ஓதுவாங்க. ஒருத்தருக்கு அர்த்தம் தெரியாது. அதுல வரக்கூடிய அர்த்தங்களை பார்த்தால் சுப்ஹான மௌலூதுலாம் பரவாயில்லை. சுப்ஹான மௌலூதுல நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக்குறாங்கன்னு சொன்னமே, அதையெல்லாம் தாண்டி பன்மடங்கு போய் முஹித்தீனை கொண்டு போய் அல்லாஹ் அளவுக்கு வைக்கிறாங்க. அவரை மிகப்பெரிய மகானா காட்டுறாங்க. அத பாருங்களேன். இதுகும் மகுர்ரத்து சியாம் காலத்துலகும் தாத்துல் ஃபிதாம் லம் யல்கமில் யௌம குலாம் சதியன் லகாஹலல் முராத். இப்படி தான் ஓதுவாங்க பள்ளிகள்ல. இது ட்ரெடிஷனலான டியூன். இந்த வயசானவங்கள உட்கார்ந்துக்கிட்டு இப்படி ஓதுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஷாபானுடைய 29வது நாள், சக்குடைய நாள், பெறபாக்கிற நோம்புக்கு பெறபாப்போம்ல அந்த நாள். அந்த நாளிலே மேகம் பிறையை மறைத்து விட்டது. மேகம் பிறையை மறைச்சா என்னங்க செய்யணும்? மேகம் பிறையை மறைச்சா ஷாபான 30 ஆக்கணும். அழகான ஹதீஸ் இருக்கு. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு குழப்பமா இருந்ததாம். அதாவது முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானி பிறந்துட்டாரு. தாயிடத்திலே பால் குடிக்கக்கூடிய பால்குடி பருவத்திலே இருக்கிறார். அப்ப அந்த ஊர் மக்களுக்கு பிற தெரியல. உடனே முஹைத்தீனுடைய அம்மாவை போய் பார்த்தாங்களாம். பார்த்து, எம்மா பிற தெரியலம்மா, என்ன பண்றதுன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், ரமலான் ஆரம்பித்து விட்டது. எப்படி சொல்றீங்க? என்னுடைய மகன் முஹைத்தீன் இன்னைக்கு பால் குடிக்கல, இந்த குழந்தை பால் குடிக்கலையாம், அதனால ரமலான் நோன்பு வச்சாராம். ரமலான் ஆரம்பித்து விட்டதாம். முதல்ல இந்த குழந்தைக்கு நோன்பு கடமையா? 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை தானே பால்குடி பருவத்தில் இருக்கும். அந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு ரமலான் என்னன்னு தெரியுமா? நோன்பு என்னன்னு தெரியுமா? அதுல ஒரு கதை விடுறாங்க. இதெல்லாம் விடுங்க, இதை விட மோசமான கதைகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அதுல ஒண்ணு பார்க்கின்றோம். ஒரு நாள் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி வாக்கிங் போயிருக்கிறார், ரோட்ல நடந்து போயிருக்கிறார். அப்ப ஒரு ஆளு உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறார். படுத்திருந்த அந்த மனிதர் முஹைத்தீன் அவர்களை அழைத்து என்னை எழுப்பி விடுங்கள் என்று கேட்கின்றார். அது எப்படி கேட்கின்றார்? அந்த மௌலூதுல படிக்கிறாங்க,
ரஆ பிஃஜ்ஜின் ஸகீமா மின் குப்திகா அய்யுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு ஐயா கிவாமி இன்னி லதீனுர் ரஷாதி அஹியைதனி கையுனாதி லகும் பிஹி குல்லு நாதி யா முஹித்தீன் ஹாமி. இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன், நீங்க சிந்திச்சு பாருங்க. முஹித்தீன் மௌலூதை நம்பக்கூடிய மக்கள், அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், இதனுடைய மொழிபெயர்ப்பு தெரியாமல் இதை நன்மை என்று ஓதிக்கொண்டிருந்த மக்கள் நான் சொல்லக்கூடிய அர்த்தத்தை சிந்தித்து பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ரஆ பிஃஜ்ஜின் ஸகீம், ஸகீம்னா நோயாளி. ஒரு நாள் முஹைத்தீன் நடந்து போயிருக்கிறார். அப்போ ஒரு ஆளு ரோட்ல முடியாம படுத்திருக்கிறார். அவரு முஹைத்தீனை கூப்பிட்டு, அத்தா எந்திரிக்க முடியலத்தா, கொஞ்சம் தூக்கி விடுங்கத்தா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே இவர் போய் அவரை தூக்கி நிலை நிறுத்தி இருக்கிறார். நிலை நிறுத்திய உடனே அந்த சீக்காளி சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா? இன்னீல தீனுர் ரஷாத், நான் தான் நேரான இஸ்லாமிய மார்க்கம். அஹியைத்தனி கையுனாதி, இங்க என்னையவே தூக்கி நிறுத்திட்டீங்களே. அதாவது இஸ்லாமிய மார்க்கமே எழ முடியாமல் நோயுற்று நலிவுற்று சீக்கு பிடிச்சி எந்திரிச்சு நிக்க முடியாமல் முடங்கி சுருண்டு உருண்டு ஒரு மூலையில கிடக்குது. இவர் போய் தூக்கி நிறுத்தி விட்டாராம். நிறுத்திய உடனே அந்த நோயாளி இவரை பார்த்து சொன்னாராம், நான் தான் நேரான இஸ்லாமிய மார்க்கம், நீங்கள் என்னையவே தூக்கி நிப்பாட்டிட்டீங்களே, எனவே இன்று முதல் நீங்கள் அனைவராலும் முஹித்தீன் என்று அன்போடு அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். முஹித்தீன் என்ன அர்த்தம்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அர்த்தம். முஹி என்றால் உயிர்ப்பித்தவர், தீன்னா மார்க்கம், முஹித்தீன்னா மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர். இந்த வார்த்தையே ஷிர்க். முதல்ல முஹித்தீன் ஒருத்தருக்கு பேர் வச்சோன்னு வைங்க, அந்த வார்த்தை என்ன? ஷிர்கான வார்த்தை, இறைவனுக்கு நிகரான வார்த்தை. இந்த மார்க்கத்தை உயிரோடு வைத்திருப்பவன் யார்? இறைவன் இல்லையா? அந்த தன்மையை போய் ஒரு மனுஷனுக்கு கொடுத்து இந்த இவர் தான் வந்து மார்க்கத்தை உயிர்ப்பித்தார் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது, அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் கிடையாது, அங்கே முஸ்லிம் என்ற அந்த லேபிளுக்குள்ள அவர்கள் வரமாட்டார்கள். சிந்திக்க வேண்டாமா? எப்படிப்பட்ட மோசமான நச்சு கருத்து என்று பாருங்கள் வைத்திருக்கின்றார்கள். முஹித்தீன் மௌலூதுல ஏராளமா வைத்திருக்கின்றார்கள். அதே போல யா குத்துபான்னு ஒண்ணு இருக்குது, இந்த முஹித்தீனுக்காக ஓதக்கூடிய யா குத்துபா, அதுல ஒண்ணு வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அதுல ஒண்ணு சொல்லுவாங்க, வமயுனாது சிமி அல்ஃபம் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி ஷர்மன் லிஹபுவதிஹி அஜப்தஹு முஸ்லிம் மின் ஜலி தஅவதிஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியத்தீன். இப்படி ஒன்று படிப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது முஹித்தீன் சொன்னாராம், வமயுனாது சிமி, யார் என்னுடைய பெயரை சொல்லி அழைப்பாரோ, அல்ஃபன், அல்ஃப்னா 1000, 1000 முறை என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கணும். இவங்க போடுற கண்டிஷன்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வில்லங்கமான கண்டிஷனா இருக்கும். எப்படி அழைக்கணும்? அதாவது அவரு கல்வத்திஹி, கல்வத்துனா என்ன? தனிமையில இருக்க வேண்டும், யாரும் கூட சேர்க்க கூடாது, சிங்கிளா இருக்கணும், மிங்கிள் ஆயிடக்கூடாது, தனியா இருக்கணும், இருட்டுக்குள்ள இருக்கணும், கண்ணுல தூக்கம் இருக்கணும், ஆனா தூங்க கூடாது. மாதிரி வில்லங்கமான நேரத்திலேயே அவுலியாக்கள் வர்றாங்க. நல்ல தெளிவோடு இருக்கும்போது வர வேண்டியதானே? முதல்ல அவுலியாக்கு இருட்டுக்குள்ள என்ன வேலை நம்ம கேட்கணும். ஏன் அவுலியாக்களையா இருட்டுக்குள்ள வராங்க? இப்படி வர வேண்டியதானங்க? இப்படி ஒரு சபை, நான் 4 லைட் போட்டிருக்கிறோம், கேமரா இருக்குது, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இங்க வந்து அவுலியா வந்து குதிரையில அப்துல் ஜிலானி வந்து இங்க படார்னு குதிச்சு என்னை சட்டையை பிடிச்சி ஒரு ஏத்திட்டு என்னையோட இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா நம்ப போறோம் நம்ம எல்லாரும். இதுல இன்னொன்னு என்னன்னா, அதாவது ஒரு காரியத்தை நம்ம யார்கிட்ட நிரூபிச்சு காட்டணும்? சிம்பிளா கேட்கிறேன், ஒரு விஷயத்தை நம்ம யார்கிட்ட நிரூபிக்கணும்? யார்கிட்ட நிரூபிக்கணும்? மறுக்கிறவன்ட்டு நிரூபிக்கணும். ஏத்துக்கிட்டவன் ஆல்ரெடி ஏத்துக்கிட்டான், என்னை இல்லைன்னு சொல்றது யாரு? நான் வர்றேன். ஏன் வரமாட்டாங்க? இருந்தா தானே வருவாங்க. அதே மாதிரி போற கண்டிஷன் பாத்தீங்களா? இருட்டுக்குள்ள தூக்கம் இருக்கணும், ஆனா தூங்க கூடாது. ஏன் இப்படி கண்டிஷன் போறாங்க? அதே மாதிரி ஒன்று போடுவாங்க, இந்த பூரியா பாத்தியான்னு ஒண்ணு உண்டு, அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் இது நிறைய உண்டு. பூரியா பாத்தியானா என்ன? அது ஒரு பாத்தியா ஓதுவாங்க. ஜாஃபர் சாதிக்கு கிசாம் பாத்தியான்னு அதுக்கு பேர் இருக்கு. அதாவது பூரி சுட்டு பாயாசம்லாம் காய்ச்சி அது நல்ல டேஸ்டா தான் இருக்கும், அந்த பதார்த்தம் டேஸ்டா இருக்கும். இவங்க செய்யக்கூடிய செயல் வேஸ்ட்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பாத்தியா ஓதுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா
அதுல ஒரு நடைமுறை இருக்குது. என்ன நடைமுறைன்னு சொன்னா, பூரி சுட்டு பாயாசம்லாம் காய்ச்சி ஆப்பிள் பேரிச்சம்பழம் அந்த மாதிரி சில பதார்த்தங்கள் அவுளியாக்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடணுமா. பூட்டிய கதவுக்குள்ளே அவுளியாக்கள் காட்சி தருவார்கள். காட்சி தந்த அவுளியாக்கள் பூரியை பிரிச்சு ஒரு மேய்வாங்க, பாயாசத்தை ஒரு குடி குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, பூரியை உள்ள வச்சு பூட்டதுக்கு முன்னாடி எண்ணெய் வைப்போம். பூரிங்கிறது என்ன, கவுண்டபிள் நவுன் தானே, அது எண்ணக்கூடிய பொருள் தான், அன்கவுண்டபிள் இல்ல. எண்ணி வைக்க 100 பூரி எண்ணி வைக்க முடியும். எண்ணி வச்சு பூட்டியாச்சு. அவுளியாக்கள் வர்றாங்க, சாப்பிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் போய் ரீகவுண்ட் பண்ற, மறுபடியும் எண்ணி பார்க்கிறோம். 90 பூரி இருந்தால் 10 பூரி அவுளியாக்கள் அடிச்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு கேட்டா எண்ணி பார்க்க கூடாது. கண்டிஷனை பாருங்களேன், பூரியை எண்ண கூடாதான், வானம் பார்க்க கூடாது. பூமி மேல கட்டி இருப்பாங்க, இந்த பூரியை வைக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா பூரிக்கு மேலே ஒரு கட்டு கட்டி இருப்பாங்க. வானம் பார்க்க கூடாதான், பூமி பார்க்க கூடாதான், பூரியை எண்ண கூடாதான். அவுளியாக்கள் வந்து சாப்பிடுவாங்களாம். இந்த கண்டிஷனே ஒரு வில்லங்கமா இல்ல. அதே மாதிரி அப்துல் காதர் ஜிலானி எப்ப வருவாரு, இருட்டுக்குள்ள வருவாரு, தனியா இருந்தா தான் வருவாரு. சரி, இருட்டுக்குள்ளேவா வரட்டுமா என்று பார்த்தா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, இருட்டு திக்குன்னு ஒண்ணு இருக்குது. இருட்டு திக்குன்னு என்ன தெரியுமா, ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இடத்துல அதுக்கு ஹல்கான் அதுக்கு பேரு இருந்து கொண்டு லைட்டை பூரா அமர்த்திடுவாங்க. ஹூ ஹூ ஹூ, நான் சொல்ற ஒரு திட்டுற மாதிரி இருக்கு. இது ஒரு திக்ரு அவங்களுக்கு. என்னது, ஹூங்கிறது ஒரு திக்ரு. அகு அகு அகுங்கிறது ஒரு திக்ரு. அகுனா என்ன, அல்லாஹ்ல வரக்கூடிய முதல் எழுத்து அ, கடைசி எழுத்து இஹு, அதை சுருக்கி அகுன்னு ஓதுறோம் நாங்க. நம்ம சும்மா இருப்போமா, நம்ம நிறைய கேள்வி கேட்டோம். ரஹ்மானுக்கு முதல் எழுத்து ரா, கடைசி எழுத்து இன், ரன் ரன்னு செய்வேன்னு கேட்டோம். அதே போல ரஹீமுக்கு முதல் எழுத்து ரா, கடைசி எழுத்து இம், ரம் ரம்முனீங்கன்னா டாஸ்மாக்கு போது இங்க வந்து ஏன் கேட்கறன்னு சொல்லிடுவான். இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே ஓடிப்பிட்டாங்க. இப்படி யார திக்ருகள் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இருட்டு திக்ருன்னு பேர். இதுல அவுளியாக்கள் சபைக்கு வருவாங்களாம். அப்ப அஜரத்து வந்து ஒரு ட்ரிக் பண்ணுவாரு, மாவை கொட்டிடுவாரு. யாரும் அசையக்கூடாது, அங்கங்கே நிக்கணும். அவுளியாக்கள் இப்ப வருவாங்க, நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டாங்க. ஆனா அவுளியாக்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு பார்த்தா அவங்க மிதிச்ச காலடி தடங்கள் மாவு விலகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை பூரா அமர்த்திடுறது. ஹூ ஹூ ஹாஹான்னு இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் கத்துறது. லைட்டை போட்டு பார்த்தா அவுளியாக்களுடைய கால அச்சு இருக்கும். அது அவுளியாவுடைய அச்சா, அஜரத்துடைய அச்சு. அஜரத் என்ன செய்வாரு, லைட் அமர்த்தின உடனே இருட்டுக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் 360 டிகிரி போய் யூ டர்ன் போட்டு வந்து நின்னுக்குவாரு. மக்களுக்கு என்ன பார்த்தா அவுளியாக்கள் வந்து விட்டார்கள். சரி, இன்னைக்கு நம்ம இந்த சவாலுக்கு தயார். இன்னைக்கு இருட்டுக்குள்ளே படம் எடுக்கக்கூடிய கேமரா வந்துருச்சு. ராத்திரி அதாவது இப்ப வெளிச்சத்துல படம் எடுக்குதுல அந்த கேமரா இருப்பதை போல இருட்டுக்குள்ளே படம் எடுக்கக்கூடிய கேமராக்கள் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சு. நம்ம சவால் வர்றோம், யாரா இருட்டு திக்ரு பண்ணி அவுளியாக்கள் வர்றாங்க, கேமரால அவுளியாக்கள் தெரியாம கூட இருக்கட்டும், ஆனா அஜர்த்து நான் தெரிஞ்சு போயிடும், கண்டுபிடிச்சிடலாம். கேட்டா இதை சவாலுக்களை ஒத்து வர மாட்டோம். இது இதே பொய்ன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யார் ஓடுகின்றார்களோ, ஒளிகின்றார்களோ, பதுங்குகின்றார்களோ அவங்ககிட்ட சத்தியம் இல்லை, அசத்தியம் தான் மண்டி கிடக்கிறதுன்னு அர்த்தமாகாதா? அப்ப முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானிங்கிற பேர்ல எத்தனை விதமான விஷயங்களை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். தமிழகத்திலே பல தர்காக்கள் முளைத்து நிற்கின்ற இந்த கோவலத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தில் இல்லாத அந்த கேவலம் இங்கேயும் அரங்கேறி இருக்கிறது. இங்கே ஒரு தர்கா இருக்கிறது, நாகூர்ல ஒரு தர்கா இருக்கிறது. சரி, தர்காக்கள் சொல்றாங்கல்ல, இந்த தர்காக்கள் உள்ள அவுளியாக்களுக்கு சிலருக்கு நல்ல வரலாறுன்னு சொல்றாங்க. சிலருடைய வரலாறை பார்த்தால் அவங்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கூட தோணுது. அப்படியான அவுளியாக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப நாகூர்ல இருக்கிறார்ல யாரு, சாவுல மீது நாயகம், அவர்கிட்ட போய் பிள்ளை கேட்கிறாங்க. பிள்ளை கேட்டு நேர்ச்சி பண்ணுவாங்க, அவுளியாவே எங்களுக்கு பிள்ளை கிடையாது, நீங்க எங்களுக்கு பிள்ளை கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கிறோம். அதாவது நாகூர் ஆண்டவர் பிச்சையா கொடுத்தாராம், அந்த பேரை வைக்கிறாங்கிறாங்கல்ல. அல்லாதான் பிள்ளை தர்றவன். முதல்ல என்ன நம்ம கேட்கிறோம்னா, நாகூர்ல அடங்கி இருக்கிறார்ல அவருடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு திருமணமே ஆகல. திருமணமாக அவர் அவுளியாவா இருக்க முடியுமா? நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, மன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னின்னு சொன்னாங்களா இல்லையா? யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அப்ப யாரு கல்யாணம் பண்ணலையோ அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றலன்னு அர்த்தம். அப்ப அவருக்கு மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இதை யாரு சொல்றா? நம்ம சொல்லவில்லை, அவர்களே சொல்கிறார்கள். அவருடைய வரலாறு சொல்லுது. நீங்கள் அந்த வரலாறை ரொம்ப தேடிலாம் போக வேணாம், நானே உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன்.
நாகூர் ஹனீஃபாவுடைய ஒரு பாட்டு, யாரை பற்றி? இந்த சாவுலமீது நாயகத்தை பற்றி எழுதக்கூடிய ஒரு பாட்டு. என்ன சொல்றாரு? 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள், அதனை மறுத்தார் திடமாக. என்னன்னு புரியுதா? 28 வயசு ஆயிருச்சு, அத்தா அம்மாவுக்கு பொறுப்பு இருக்கு. எப்பா 28 வயசாவது, ஒரு கல்யாணம் காட்சி பண்ணா என்ன, பேரப்பள்ளி நாங்க கொஞ்சம் வேண்டாமா அப்படிலாம் கேட்பாங்கல்ல, கேட்டிருக்கிறாங்க. கேட்டால் அதனை மறுத்தார் திடமாக. அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே அவர் சாஹேப் மீரானாம் புனித நாகூர் மீரான் வருதா? கருணை கடலாம் காதர் வழியின் காரண சரிதம் கேளுங்கள், அதுல வருது. நாகூர் ஹனீஃபாவை சொல்றாரு, நிக்கா ஆகல, அக்கான்னு கூப்பிடுறதுக்கு அவருக்கு ஒரு மனைவி இல்ல, அவரு பிரம்மச்சாரியாக தான் இருந்தாரு, பிள்ளையும் இல்ல. இவர் அவுலியாவா? முதல்ல இது ஒரு கேள்வி. அடுத்து பாருங்கள், குணங்குடி மஸ்தான் அப்படின்னு ஒருத்தர் தண்டையார்பேட்டைங்கிறாங்கல்ல, தண்டையார்பேட்டை தொண்டியார்பேட்டை, அவர் ஊர் தொண்டி. குணங்குடி மஸ்தான் சொல்லி அவருக்கு தரியா கட்டி வைத்திருக்கின்றார்கள். இந்த குணங்குடி மஸ்தான் யாரு? அவர் ஒரு சித்தர். அவரு திருமணமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர், சூஃபி கொள்கையை தூக்கி பிடித்தவர். திருமணம் என்பது ஆகாது, கல்யாணமே பண்ணாதீங்கன்னாரு. எந்த பெண்ணையும் மனம் முடிக்காதீங்க, ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். என்ன சொல்றாரு புரியுதா? திருமணம் பண்ணீங்கன்னு வைங்க, மனைவி வருவா, ஆடு வேணும்பா, வீடு வேணும்பா, அதை தேடு என்பால், கடைசியிலே ஆண்டவனை மறப்பாக்குவாள் சொல்கிறார். அது சொல்லுவார், தங்க நகையும் முகப்பணி சேலையும் தாய் என மாட்டுவாள், என் செங்கை வளையும் கூந்தலுக்கு என்னையும் சிறப்போடு தாய் என்று கேட்பாள். இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, ஒரே தொந்தரவு, ஒரே இம்சை. அவன் சொல்ல, நான் சொல்லல, பெண்களை வச்சுக்கிட்டு ஒரே இம்சை. மூட்டை நீளத்துக்கு தலைமுடியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஷாம்பு வாங்கித்தா, கண்டிஷனர் வாங்கித்தா, அதுக்கு வந்து இந்துலேக்கா பிரிங்கோ ஆயில் வாங்கித்தா, அதுக்கு தலைக்கு குத்துறதுக்கு வந்து இது வாங்கித்தா. கேட்குறாங்களா? அதுக்கு என்ன முகத்துல போடுறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபவுண்டேஷன் கிரீமு, சன் கிரீமு, மஸ்காரா, என்னென்னமோ பேர்ல 7 இருந்து Z வரைக்கும் அவங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. கேட்குறாங்களே, இதுதான் அவன் சொல்றான். கல்யாணம் முடிக்காத இந்த மாதிரி ஆக்குவாங்க. ஆனா வெங்கப்பைய நீனோ மக்கனோ என் வீட்டுக்கு வராதே என்று ஓட்டுவாள். வீட்டுக்கு வராத தொலைஞ்சு ஓடுறா அப்படின்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவா. நிறைய சொல்றான் இந்த ஆளு. கல்யாணம் முடிக்காதீங்க, பெண்களை இழிவுபடுத்துகிறான். இந்த சமுதாயத்திலே ஹதீஜா அம்மையார் இல்லையா? ஆயிஷா அம்மையார் ஒரு பெண் இல்லையா? ஆசியா அம்மையார் ஒரு பெண் இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண் இல்லையா? இவன் யாரை பார்த்து சொல்லுகிறான்? ஒட்டுமொத்த பெண்களை பழிப்பது அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? எல்லாத்திலையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. ஏன் ஆம்பளை எத்தனை பேர் ஒழுக்கமா? ஆம்பளையில குடிகாரம் இல்லையா? ஆம்பளையில ரொம்ப கெட்ட குணம் உள்ளவன் இல்லையா? கலாச்சார சீரழில முங்கினவன் இல்லையா? அது என்ன ஒரு சமுதாயத்தை பெண் என்றா அப்படித்தான், ஆண்மை இப்படித்தான் சொல்றது? அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் படிக்கிறான், அவன் சொல்றான் பாருங்க, இவனுக்கு இந்த குணங்குடி மஸ்தானுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படையே தெரியல. இன்னைக்கு உள்ள முஸ்லிம்களுக்கு கூட தெரியும், அல்லாஹு சமது, அல்லாஹு தேவைகள் இல்லாதவன், அவன் சாப்பிட மாட்டான். அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் சாப்பிடுவானா? அல்லாஹ்வுக்கு இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு, மதியம் என்ன சாப்பாடு, ராத்திரி என்ன சாப்பாடு? அவன் உண்ண மாட்டான், பருக மாட்டான், ஓய்வெடுக்க மாட்டான், களைப்புற மாட்டான். அதான் அல்லாஹ்வுடைய தனித்தன்மை. இவன் படிக்கிறான் பாருங்க, இந்த குணங்குடி மஸ்தான் அல்லாஹ் பார்த்து படிக்கிறான். முட்டையும் பொரித்து முழு கோழியும் தான் பொரித்து தட்டை பீங்கானில் வைத்து தந்திடுவேன் நிராமயமே. இறைவா எனக்கு ஏதாவது கொடு, நான் உனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு முட்டை பொரிச்சு தர்றேன். முழு கோழி கிரில் சிக்கன், அந்த நெருப்பு கோழி சுத்துது பாருங்க, அதை என்ன உனக்கு வச்சு தர்றேன் என்று கேட்கிறான். இஸ்லாத்துடைய அடிப்படையே இவனுக்கு தெரியல. இவன் யாரா? இவன் பாத்தீங்கன்னா இவன் ஒரு ஒன்னாப்த அவுலியாங்கிறாங்க. இந்த வரலாறுகளை பாருங்களேன், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை புரியாதவர்கள் பீடி மஸ்தான் அவுலியா. முதல்ல பீடிங்கிறது ஹராமா இல்லையா மார்க்கத்துல? ரவுடிகளுக்கு பாத்தீங்கன்னா பான்பராக் ரவி அந்த மாதிரி பேர் வச்சா பரவாயில்ல, அந்த அடமொழிகளோட சுத்துறாங்க. அவுலியாக்களுக்கு பீடி மஸ்தான், சாராய சம்சி இப்படியா பேர் வைக்கிறது? இப்படிப்பட்ட அவுலியாக்களை இருக்க முடியுமா? அந்த பீடி மஸ்தானுடைய வரலாறு என்னன்னா, அந்த தர்காவில் உள்ள ஒரு ஆளு பீமாப்பள்ளி நாகரிகா படிச்ச பாட்டு, அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா. இந்த டியூனே திருட்டு டியூனு, சொந்த டியூன் இல்லை. என்ன டியூன் தெரியுமா? அழகென்ற சொல்லுக்கு முருகா அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா. அங்கே போட்டிருக்கிறாரு. நாகூர் ஹனீஃபா ஆட்டையை போட்டு டியூனை பத்தி எடுத்தோம்னு சொன்னா அது பட்டியல எங்கேயோ போவோம்.
ஏர்வாடி வாழும் எங்கள் இஸ்லாத்தின் தீபமே என்ன தெரியுதா? தெய்வத்தின் தெய்வம் எங்கள் ஏற்காட்டு மாறி அங்க இருந்து அடிச்சாரு. இப்படி ஹிந்தியில தமிழ்ல அங்க உள்ள பிற சமுதாயத்துடைய பக்தி பாட்டுல இருந்து ஏகத்துக்கு ஆட்டையை போட்டு டியூன் போட்டவர் தான் நாகூர் அடிப்பா. அதுல ஒண்ணு என்ன, அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா. அந்த பீமா பள்ளிக்கு பக்கத்துல ஒரு ஆள், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் தான் யாரு? பீடி மஸ்தான். அங்கே போகக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா அங்க இருந்து பீடி வாங்கி அங்கே கொடுப்பாங்க. இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய காணிக்கை. யோசித்து பாருங்கள், பகுத்தறிவு மிக்க ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது சாதாரண மார்க்கமா? அறிவை, பகுத்தறிவை, தெளிவை, சிந்தனையை, மூட நம்பிக்கையை ஒழிக்கக்கூடிய தன்மையை ஊட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி காரியங்கள் செய்யலாமா? சிந்திக்க வேண்டாமா? அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். தர்கா வழிபாடு என்பது என்னங்க? முதல்ல நான் சில அடிப்படைகளை கேட்கிறேன். தர்கா நம்பிக்கையுடைய மக்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். ஒரு மனிதர் உலகத்திலே வாழ்கிறார், அவருக்கு என்று ஒரு மௌத் ஒரு நாள் வரும். கண்டிப்பாக எல்லா ஆத்மாக்களுக்கும் மரணம் இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புருஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்த போதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். அது உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் மௌத்து வந்துடும். அவுலியாவுக்கு மௌத்து உண்டு, ரசூலுல்லாவுக்கு மௌத்து வந்தது, மௌத்தாயிட்டாங்க. இப்ராஹிம் நபியும் மௌத்தானாங்க, மூசா நபி மௌத்தானாங்க, ஆதம் நபி மௌத்தானாங்க. எல்லோருக்கும் மௌத்து உண்டு. எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, இங்க இருக்கிற அனைவருக்கும் உண்டு. எல்லாருக்கும் மௌத்து இருக்குல்ல, மௌத்தாயிட்டாங்க. மௌத்து ஆகிவிட்டால் மனிதனின் நிலை என்ன? ரெண்டு விதமா மார்க்கம் சொல்லுது. ஒன்னே, நல்லடியார்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை இருக்கு, கெட்ட அடியார்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை இருக்கு. அவர் நல்லடியார்னு சொன்னா அவர் தொழுகையில, வணக்கத்துல, பிரச்சாரத்துல, மார்க்கத்துக்காக பணியாற்றுறதுல எல்லாத்திலும் சிறந்து விளங்கி இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கட்டும். நல்லடியாராக இருந்தால் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் போது வானவர்கள் வருவார்கள். இது ஹதீஸ்ல இருக்கு, அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தியில இருக்கு. நஸர இலைஹி மினஸ் ஸமாஇ பீலுல் வுஜூஹ், நல்ல அடியார்கள் மரணிக்கும் போது வானத்திலே இருந்து மலக்குகள் இறங்குவார்கள். அவருடைய முகம் எப்படி இருக்கும்? வெண்மையாக இருக்கும். சொர்க்கத்தினுடைய நறுமணங்களை அவர்கள் எடுத்து வருவார்கள், சொர்க்கத்துடைய ஆடைகளை அவர்கள் எடுத்து வருவார்கள். வந்து இந்த நல்லடியாருக்கு முன்னால் ஹத்தா எஜ்லிசூன மின்ஹு மத்தல் பஸர், இருந்து பார்த்தால், ஒரு திறந்த வெளியிலே பார்த்தால் நம்முடைய கண் பார்வைக்கு தெரியக்கூடிய அளவு எவ்வளவு தூரம் தெரியுதோ அங்கே வந்து அந்த அந்த மலக்குகள் அமர்ந்து விடுவார்கள். கடைசியிலே மலக்குல் மௌத் வருவார். இந்த அடியாரை பார்த்து வாழ்த்து சொல்லுவார், அவருடைய உயிரை கைப்பற்றுவார். அந்த உயிர் எப்படி கைப்பற்றப்படும்? ஒரு தோல் பையிலே இருந்து தண்ணீர் வழிந்தோடுவதை போல இலகுவான முறையிலே அந்த உயிர் கைப்பற்றப்படும். கைப்பற்றப்பட்டு அது அவருக்கு கபர் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும்? கபர் வாழ்க்கை வந்தாச்சு, கபர்ல அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணிய உடனே மலக்குமார்கள் வருவார்கள். முன்கர் நக்கீர் என்ற பெயருடைய மலக்குகள் வருவார்கள். வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நல்லடியாற்ற, மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? அவன் பதில் சொல்வார், ரப்பி அல்லான்னு சொல்லுவார். இன்னும் சில கேள்விகளை கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி எல்லாம் கேட்பாங்க. அவர் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பார். உடனே அவருக்கு சொல்லப்படும், அடியாரே, அல்லாஹ்வின் அடியாரே, இதோ உங்களுக்கு உரிய நரகம். முதல்ல நரகத்தை காட்டுவாங்க. இது உங்களுக்கு உரிய நரகம். நீங்கள் பாவம் செய்திருந்தால், தீமைகள் செய்திருந்தால் நரகத்துக்கு போயிருப்பீங்க. ஆனா நீங்க அப்படி செய்யல, அதனால உங்களுக்கு சொர்க்கம் என்று இரண்டாவதாக அவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்படும். காட்டப்பட்டு அவர் வெற்றி அடைந்து விட்டார். இப்ப இவர் என்ன செய்வாராம்? கபூர்ல இருந்து கிளம்புவாராம், புறப்பட ரெடியா வாராம். எங்கெங்க போறீங்க? வீடு வரைக்கும் போய் எங்க சொந்தக்காரங்கிட்ட போய் இந்த நற்செய்தியை சொல்ல போறேன் என்று அவர் புறப்படுவார். அனுமதி வழங்கப்படுமா? வழங்கப்படாது. அப்போது அவர் அங்கே தூங்க வைக்கப்படுவார். என்ன சொல்லி தூங்க வைக்கப்படுவார்? அந்த ஹதீஸ்ல வருகிறது, நம் க நௌமத்தில் அரூஸ், இதான் சொல்ற வார்த்தை. நம்மனா தூங்குன்னு அர்த்தம். அரூஸ்னா என்ன? புது மாப்பிள்ளைன்னு அர்த்தம். புது மாப்பிள்ளை தூங்குவதை போல நீ உறங்கு என்று சொல்லப்படும். நம்ம கூட இந்த தர்காக்காரங்கிட்ட கேட்டோம், எங்க சந்தன கூடுங்கிறீங்க, உருசுங்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குதா? ஹதீஸ்ல கொண்டு வாங்கன்னு கேட்டோம். இதைத்தான் சொன்னாங்க, நமக்க நௌமத்தில் அரூசுன்னு இருக்குல்ல, அரூசுன்னு இருக்கு, உருசுண்டா இருக்கு. சரி, அரூசுக்கு என்ன அர்த்தம்? புது மாப்பிள்ளைன்னு அர்த்தம். நீங்க கொண்டு வரீங்களா உருசு, புது மாப்பிள்ளையா? என்னத்தையாவது சொல்றது.
கேட்டு அப்புறம் மாட்டிக்கிறது. இந்த மாதிரிலாம் அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிற நீங்க பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா புது மாப்பிள்ளைய போல உறங்க வைக்கப்படுறாரு. எது வரைக்கும் உறங்க வைக்கப்படுறாரு? கியாமத் வரைக்கும். ஒரு நல்லடியார் கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டு அவருடைய கபர் விசாலமாக்கப்பட்டுரும். அவர் தூங்குவார். சாதா தூக்கம் அல்ல, புது மாப்பிள்ளை தூக்கம். புது மாப்பிள்ளைக்காரன் விடியஞ்சா தூங்குவான் பாருங்க, ஒரு முரட்டு தூக்கம் தூங்குவான். ஏங்க சோறு இருக்குங்க, எங்க அம்மா உங்களுக்காக வேண்டி கறியெல்லாம் ஆக்கி இருக்கிறாங்க, பூரியெல்லாம் சுட்டுருக்குறாங்க, எது சொல்வானா? அவன் பாட்டு தூங்குவான், ஆழ்ந்த தூக்கம். இந்த மாதிரி அந்த நல்லடியார்கள் தூங்குவாங்க. இதுவரைக்கும் கியாமத்து வரைக்கும் தூங்குவாங்க. அந்த அடிப்படையிலே முஹைத்தீன் என்பவர் நல்லடியாராக இருந்தால், சொர்க்கவாசியாக இருந்தால், அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இப்ப நல்லா தூங்குறார். சாவுலமீது நாயகம் நல்லடியாராக இருந்தால் தூங்கி கொண்டிருப்பார். ஏர்வாடி இப்ராஹிம் அவர் யாரு? சைக்காட்ரிஸ்ட், அதாவது மனநலங்களை, அதாவது பைத்தியங்களை குணமாக்கக்கூடிய சைக்காட்ரிஸ்ட் தானே சொல்றாங்க. அவர் யாரு? அவர் தூங்கிட்டு இருப்பார் நல்லவராக இருந்தால். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. இன்னொரு அடிப்படை என்ன? கெட்ட அடியார்கள், பாவிகள், பல தவறுகள் செய்தவர்கள், அவங்க மௌத்தாயிடுறாங்க. அப்ப என்ன? வானத்துல இருந்து கருமை நிறமுடைய, முகத்துல கருமை நிறமுடைய மலக்குகள் வருவாங்க. வந்து அவங்க முன்னாடி உட்காருவாங்க. அவன் பார்த்தாலே அரண்டு மிரண்டு போயிடுவான். கடைசியில மலக்குள் மௌத்து வருவாரு. அவனை அடிப்பாரு. எதிரி கூட உஜூககும் அதுபாரகம், முகத்தில் அடிக்கிறது, விழாவில் அடிக்கிறது. அடிச்சு அவனுடைய உயிரை பிடுங்கி எடுப்பது. எப்படி? ஈரத்திலே நினைக்கப்பட்ட ஒரு கம்பளியை அதுல உள்ள நூலை பிடிச்சு இழுக்க முடியுமா? எருமாடு தோல் மாதிரி ஆயிரும். சாதா துணியில காட்டன்ல நீ நூலை எடுத்துடலாம், கம்பளியில எடுக்க முடியுமா? முடியாது. அந்த கம்பளியை ஒரு வாளியில முக்கிய எடுத்தோம்னு சொன்னா அது எருவு மாட்டு தோல் தான் கிட்டத்தட்ட. அதனுடைய நூலை பிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. இழுத்தா பிச்சு தான் இழுக்கணும். அதுபோல இந்த கெட்டவனுடைய உடலிலே இருந்து உயிர் என்பது கொடூரமாக கைப்பற்றப்பட்டு அப்புறம் கபர்ல வேற கேள்வி இருக்குது. மலக்குகள் கேட்பார்கள், உன் இறைவன் யார்? மன் ரப்புக? ஹா ஹா லா அதிரி. அவன் சொல்லுவான் பதில், ஐயோ எனக்கு தெரியாதே. உன்னுடைய மார்க்கம் என்ன? ஹா ஹா லா அதிரி, தெரியாதே, எல்லாவற்றுக்கும் தெரியாதுன்னு சொல்லுவான். அப்புறம் என்ன? ஃபெயிலா போயிட்டான். அவனுக்கு முதல்ல சொர்க்கம் காட்டப்படும். பார் உன்னுடைய சொர்க்கம், நீ ஒழுங்கா வாழ்ந்திருந்தால் இந்த சொர்க்கத்துக்கு போயிருப்பாய். ஆனால் நீ ஒழுங்கா வாழல, இந்தா உனக்குரிய நரகம் காட்டப்படும். அங்கே கபரிலே அந்த கபர் அவனை நிற்கும். அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கபர் அவனை நெருக்கும். அவனுடைய கபர் நெருப்பால் நிரப்பப்படும். இரும்பு செம்மட்டியால் அவன் அடிக்கப்படுவான். ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப யாரு கபர்ல முழிச்சிருப்பா? கபூர்ல முழிச்சிருக்கிறது யாரு? தீயவன், நரகவாதி, கெட்டவன் முழித்திருப்பான். அவனுக்கும் கேட்காது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை சொல்றான், பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். குர்ஆன் வசனம் இது. இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்துக்கு மத்தியில என்ன ஒரு திரை இருக்கிறது. இங்கே நடக்கிறது, அங்கே கேட்காது. அங்கே நடக்கிறது நமக்கு கேட்காது. இவங்க சொல்றாங்க தர்காவை போய் கேட்டா அங்க எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நல்லடியாராக இருந்தாலும் அவர் தூங்குறாரு, அவருக்கு எந்த கூப்பாடும் அவர் காதுக்கு போகாது. இவ்வளவு தெல்ல தெளிவாக மார்க்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இது தர்காவிலே போய் அமர்ந்து கொண்டு பல வழிபாடுகளை செய்கின்றார்கள். இவர்களை அழைத்தால் அவர்கள் நமக்கு துணை புரிவார்கள், நமக்காக வந்து பேசுவார்களா? மறுமையினுடைய நிலை என்ன இவங்க நினைக்கிறாங்க? தர்காவை போய் நம்ம அழைக்கிறோம், இந்த அவுலியாக்கள் நாளைக்கு மறுமையில் வந்து நமக்காக கை கொடுப்பார்கள், நம்ம கூட நிப்பாங்க. எவனும் எவனுக்காகவும் நிக்க முடியாது. ஏன்னா மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆனை முதல்ல படிக்கணுங்க. தர்கா வழிபாட்டை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் திருக்குர்ஆனை படிக்க சொல்லி மக்களை வழிகாட்டுகிறார்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்னங்க சொல்றோம்? குர்ஆனை படிங்கிறோம். உங்க வீட்டில் உள்ள குர்ஆனையே படிங்க, உங்க வீட்டில் உள்ள தமிழ் மொழிபெயர்ப்பு படிங்க சொல்றமே. பள்ளிவாசல்களிலே திருக்குர்ஆனை தமிழ்ல படிங்கன்னு சொல்றாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை தமிழ்ல படிங்கன்னு சொல்றாங்களா? சொல்வதில்லை. ஏன் சொல்வதில்லை? படிச்சா தெளிஞ்சிருவோம்ல. படிச்சா பைசா பார்க்க முடியாது இல்லையா? காசுக்காக வேண்டி உங்க உண்டாக்கி வச்சதெல்லாம் வீணா போயிடாதா? நான் இதை இட்டு கட்டி சொல்லவில்லை. உங்க உண்டாக்கின மவுலுதுகள், பாத்தியாக்கள் எல்லாமே காசுக்காக உண்டாக்கப்பட்டதுதான். இதுல நன்மைன்னு அவங்களுக்கு எந்த பார்வையும் கிடையாது. இதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு ஆதாரம் இருக்கு. என்னுடைய குடும்பம் சுன்னத்துல் ஜமாத் குடும்பம். நாங்க எல்லாம் சிறு வயதுல தர்காக்களுக்கு, நாங்க போகாத தர்காக்கள்
பரவலாக இல்லை, எல்லா தர்காவுக்கும் போயிருக்கிறோம், மவுலுதுகள்லாம் ஓதி இருக்கிறோம். அந்த மவுலுதுகள் ஓதும் போது பார்த்தா ஒரு பாட்டு உண்டு. அதாவது ஒரு வீட்டை போய் மவுலுது ஓத போவோம், அரபி மவுலுது ஓதுவார்கள். அதுக்கு பிறகு இன்னொரு மவுலுது ஓதுறதுக்கு இடையிலே சில பாடல்களை தமிழ்லே ஓதுவோம். அப்ப நமக்கு அரபிலாம் தெரியாது, சில பாட்டு தமிழ்லே படிப்பாங்க. அதுல ஒரு பாட்டு அதுக்கு ஆதாரம். இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். மவுலுதுல இடையில வர பாட்டு, ஆனா கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ஓல்டு தமிழா இருக்கும். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது புரியாது. நான் அதை இன்னொரு டிரான்ஸ்லேட்டும் பண்றேன். முதல்ல அந்த தமிழ் பாட்டை படிக்கிறேன். கந்தமா மவுலுதோதும் லப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டிடும் பெண்டீர்கள் யாவருக்கும். புரிஞ்சுச்சா? அந்தமான அல்கவுடு பைத்தினை ஓதுவோமே சந்தமான திரேகரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கந்தமா மவுலுது ஓதும் லப்பைக்கு, பழமை வாய்ந்த மவுலுதை ஓதக்கூடிய அஜரத்துக்கு. இது டிரான்ஸ்லேஷன். காப்பி, அது காப்பி தெரியுது. சாதா காப்பியா? கற்கண்டு மிளகு. இந்த அஜரத்துமார்களுக்கு வாய்க்கு வக்கனையா தான் கேட்கும். சாதா காப்பி அதெல்லாம் குடிக்க மாட்டார்கள். கற்கண்டு மிளகு அப்படி திப்பிலி எல்லாம் போட்டு என்ன செய்யணும்? காப்பி ரெடி பண்ணணும். கடையில் வாங்கலாமா? சொந்தமாக ஃப்ரம் யுவர் கிச்சன், உங்களுடைய கைப்பக்குவத்திலே நல்ல தண்ணி கிண்ணி ஊத்திராம கொல கொலண்டு நல்ல விலை உயர்ந்த புரு காப்பி மாதிரி ஒரு காப்பியை போட்டு, கேப்பச்சினோவா என்னமோ பேர்லாம் சொல்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் காஃபி கேட்கறாங்க. கொடுத்தால் அந்த காஃபி நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, நாங்க என்ன செய்வோம்? அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோம். அதனால அந்தமான அல்கவுன்னு சொன்னா அல்கவுனு பைத்த ஆரம்பிக்குது. அல்கவுனு கதலா அல் அனாவஸ்தனார் யா மௌலிதில் ஹாதி வ தாபல் கரார் ஒரு பாட்டு இருக்கு. நீங்க எங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த மௌலுது வரியை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுகிறோம். இதுதான் டிரான்ஸ்லேஷன். இப்போ எது எதுக்குன்னு தெரியுதா? நீங்க மௌலுது எதுக்கு வச்சாங்க? காப்பிக்காக, பிரியாணிக்காக, கரியானத்துக்காக, போண்டாவுக்காக, தால்ச்சாவுக்காக, தனிக்கறிக்காக, புலவு சோத்துக்காக, குஸ்காவுக்காக, தவாக்கறி இதுக்காக, இதுக்கு உண்டாக்கப்பட்டதான் மௌலுது. வேற என்ன? எங்களுக்கு பாடம் நடத்திய ஒரு ஆலிம் சார் சொல்லுவார், அவங்க மௌலுது ஓத போவாங்களாம். ஓத போகும்போது அதுல ஒரு பையன் படிப்பானா. எப்படின்னா, சல்லூபினா பிஹ்திமாமி அலா ஷஃபீல் அனாமி ஹபீபி முஹ்யல் இதாமி அலைஹி. இப்படி போகும் அந்த பாட்டு. இவன் படிப்பானா, இந்த ஒரு சேட்டக்கார பையன். சல்லூபினா பிஹ்திமாமி சாயாவை கொண்டு வா மாமி. அம்மா எவ்வளவு நேரம் கத்துறோம், ஒரு டீயை போட்டு கொண்டாமா. அப்ப எதுக்குன்னு புரியுதா? இவர்கள் அதை வணக்கமாக செய்யவில்லை. எந்த அஜரத்தாவது தாயத்து போடக்கூடிய அஜரத்து தன் பிள்ளைக்கு தாயத்து போடுவதுண்டா? எந்த அஜர்த்துமார்களாவது தங்கள் வீட்டிலே மௌலுது ஓதுவதுண்டா? எந்த அஜர்த்துமார்களாவது தர்காவுக்கு நன்கொடை கொடுத்ததுண்டா? அதே நம்மள்ட்ட மட்டும் வாங்குறாங்க. நன்மை தானே. தர்காவுக்கு நீங்கள் காசு கொடுத்தால், நன்கொடை கொடுத்தால், அப்படி இப்படி உங்களுக்கும் தேவை தானே. அஜர்த்து முதல்ல 10,000 ரூபாய் எழுதுங்க, நாங்க பின்னாடி எழுதுன்னு கேட்டு பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்ப தெரியுதா இது எதற்காக உண்டாக்கப்பட்டது? எல்லாம் காசுக்காக உண்டானது. நம்மகிட்ட பைசா பார்க்கறதுக்காக இங்க உண்டாக்குனாங்களே தவிர அதுல எந்த வணக்கமும் இல்லை. அதிலே வழிகேடு தான் நிறைந்திருக்கிறது. வழிபாடா? மௌலுது என்பது வழிபாடா? தர்கா என்பது வழிபாடா? எல்லாம் வழிகேடு. அப்ப இது மாதிரியான காரியங்களை நன்மை என்று நினைத்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல வசனங்களிலே பேசுகிறான். இது மாதிரியான நம்பிக்கைகளை ஒழிக்கத்தான் நபி அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யப்திஷூன பிஹா அம்லஹும் ஐயுன் யுப்சிரூன பிஹா அம்லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா. அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உண்டா? பிடிக்கின்ற கைகள் உண்டா? பார்க்கின்ற கண்கள் உண்டா? கேட்கின்ற காதுகள் உண்டா? நான் கேட்கல, நம்ம சொல்றோம் வைங்க, இந்த நஜாத்காரர்களுக்கு இந்த குண்டக்க மண்டக்க பேசுறதுதான் வேலைம்பாங்க. இது அல்லாஹ் கேட்கிறான் இந்த கேள்வியை, நம்முடைய கேள்வி கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரையும் அழைத்தால் அவங்க யாரு? இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போல அடிமை. நான் ஒரு அடிமை, நீங்கள் ஒரு அடிமை, அஜர்த்து ஒரு அடிமை, முஹித்தின் ஒரு அடிமை, நபிகள் நாயகம் ஒரு அடிமை, இப்ராஹிம் நபி ஒரு அடிமை. எல்லா அடிமைகள். நபி என்பதற்காக பின்பற்றுவோம், அதற்காக அவர்களை வணங்கினால் இஸ்லாம் கிடையாது. ஒரு நபியை வணங்கினால் என்ன ஆகும்? ஒரு சமுதாய மக்கள் ஈசா நபியை வணங்குறாங்க, அது வணக்காக ஏத்துக்க முடியுமா? அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்?
ஈசா நபி பேசிய முதல் வார்த்தை என்ன? அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதாவது கணவர் கிடையாது, அது அதிசயமாக பிறந்த குழந்தை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக பிறந்த குழந்தை. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. அந்த சமுதாய மக்கள் கேள்வி கேட்குது, அவங்கள பரிகசிக்குது, என்னம்மா இப்படி பண்ணிட்டிய, கல்யாணம் ஆகாம இப்படி கர்ப்பமா நிக்கிறிய, ஒரு பெண்ணை எப்படி எல்லாம் கேட்டிருப்பாங்க. எதுவுமே பேசல, அமைதியா இருந்தாங்க. குழந்தை பிறந்தவை தூக்கிட்டு வந்தாங்க. உடனே அப்பவும் பேசினாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஷாரத்து இலைஹி, பதில் பேசவில்லை, அந்த குழந்தையை நோக்கி சைகை செய்தார்கள். அப்போது அந்த மக்கள் கேட்டார்கள், கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, ஏமா தொட்டில உள்ள பிள்ளை எப்படிமா பேசும் அப்படினாங்க. உடனே ஈசா நபி பேசினார்கள். அந்த சமுதாய மக்கள் ஈசா நபி பேசின முதல் வார்த்தை என்ன? கால இன்னி அபுதுல்லா, குழந்தை, பச்சிளம் குழந்தை, பிறந்த குழந்தை. ஈசா நபி பேசுறாங்க, என்ன பேசினார்கள்? இன்னி அபுதுல்லா, நான் அல்லாவின் அடிமை. பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தையை பாத்தீங்களா? நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? ஈசா நபி பேசிய முதல் வார்த்தை என்ன? இன்னி அபுதுல்லா, நான் அல்லாவின் அடிமை. இன்னைக்கு ஒரு சமூகம் அவரை கடவுள் என்கிறது, கடவுளின் பிள்ளை என்கிறது. முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டோமா? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி மற்ற நபிமார்களுக்கு அந்த இறைத்தன்மை வரும்? இப்ராஹிம் நபிக்கு வருமா? ரசூலுல்லாஹ்வுக்கு வருமா? ரசூலுல்லாஹ்வுக்கே வராதுன்னா முஹித்தீனுக்கு வருமா? கோவளம் திருகாவல் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமா? யாருக்கும் வராது. மனிதர்கள் சிந்திக்க வேண்டாமா? படைத்த இறைவனை விட்டுவிட்டு இன்னொருவரை நம்ம அழைத்தால் அது நிரந்தர நரகத்திற்குரிய காரியம் என்பதை நம்ம சிந்திக்க கூடாதா? சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அறிவாற்றலை தந்திருக்கின்றான், பகுத்தறிவை தந்திருக்கின்றான். மற்ற விஷயங்களை எல்லாம் சிந்திக்கிறோம். என்ன சிந்திக்கிறோம்? ஒரு கடைக்கு போறோம், மீன் வாங்குறோம், சைடு ஸ்லாம்ப திறந்து திறந்து 10 வாட்டி பார்க்கிறோம். இது என்னமா கருப்பா இருக்கு, பழச போட்டுருவாளோ, நேத்து உள்ளதோ, ஐஸ் மீனா இருக்குமோ, கலந்து போட்டுருவாளோ, எத்தனை தடவை உருட்டி பார்க்கிறோம். அப்ப ஒரு மீன் வாங்கக்கூடிய நேரத்தில் எப்படி பார்க்கிறோம், காய்கறி வாங்கும் போது பார்க்கிறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கினா கூட எக்ஸ்பைரி டேட் என்ன, மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, அலசரமே. மார்க்கத்தை இலங்க அப்படி பார்க்கணும். நாம செய்யக்கூடிய காரியம் குர்ஆனிலே இருக்கிறதா? நபியர்கள் சொல்லி கொடுத்த காரியமா? இது செஞ்சா நன்மை கிடைக்குமா? அப்படிலாம் பார்க்க வேண்டாமா? என்ன நினைக்கிறாங்க மக்கள்? இதுல என்ன வேதனைனா, பல வழிகேடான காரியங்களை செய்யும் போது அவங்களுக்கு உள்ளத்துல இருக்கக்கூடிய பக்தியை பார்க்கிற மௌலுது ஓதுற நீங்க பார்க்கணும். மௌலுது ஓதியாச்சுன்னா நாளைக்கு சொர்க்கங்கிற மாதிரி, அவங்களுக்கு அழகிய செயல் புரியுற மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் நுனப்பிவுக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா, செயல்களில் நஷ்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லதீன தல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே அவர்களின் எல்லா விதமான முயற்சிகளும் வீணாகிவிட்டன. யக்ஸபூன அன்னஹும் யுக்ஸினூன சுன்ஆ, அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிந்ததை போல நினைத்துக் கொள்கிறார்கள். அவங்க செஞ்சதெல்லாம் போச்சு, நரகம்தான், எல்லாம் வீணா போச்சு, செயல்களை நஷ்டமா போச்சு. ஆனா அவங்க மனசு எப்படி? மௌலுது ஓதிட்டம் தான், சொர்க்கம் தான் தான் அப்படி நினைக்கிறாங்களே. அப்படி நினைப்பு தான் அது. அப்படி நினைப்பதால் மட்டும் நமக்கு அல்லாஹ் கூலி கொடுத்துட மாட்டான். சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சிந்தனையை தந்திருக்கின்றான். இது மறுமையை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். நமக்கு சில அடிப்படைகளை நம்ம வைத்திருக்கின்றோம். என்ன அடிப்படை? ஏங்க நாங்க இன்னைக்கு நேத்தா தர்காவுக்கு போறோம், இன்னைக்கு நேத்தா மௌலுது ஓதுறோம். எத்தனை வருஷ பாரம்பரியம். எங்களுடைய அத்தா, எங்களுடைய தாத்தா, அவங்களுடைய பாட்டனாரு, பூட்டனாரு, நிறைய தலைமுறை, பல தலைமுறைகளாக நாங்கள் மௌலுது ஓதுறோம் அப்படிங்கிறாங்களே. இஸ்லாமிய மார்க்கம் சொல்ற அடிப்படை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று ஆரம்ப காலத்திலேயே மக்களுக்கு சில பிரச்சாரங்கள் பண்ணாங்க. அதுல என்ன தெரியுமா சொன்னாங்க? உத்துருக்கு மா யகூலு ஆபாவுக்கும் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன? உத்துருக்கு மா யகூலு ஆபாவுக்கும்னா உங்களுடைய முன்னோர்களுடைய கூற்றுக்களை நீங்கள் விட்டு விடுங்கள். ஏனென்றால் யாருடைய உள்ளத்திலே முன்னோருடைய பக்தி இருக்கிறதோ அவன் உள்ளத்தில் சத்தியம் போகாது. நீங்க எத்தனை வசனத்தை காட்டினாலும், எத்தனை ஹதீஸை காட்டினாலும், என்னங்க நீங்க இப்ப சொல்றீங்க, எங்க அப்பன் பாட்டுன்னு தான் போவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? முன்னோர்களை பற்றிய பேச்சை பேசாதீங்கன்னாங்க. அப்ப நமது முன்னோர்கள் சொன்னார்கள், நம்ம ஜமாத்து சொல்லுது, நம்ம பல மக்கள் சொல்றாங்க, அதையெல்லாம் பார்க்க கூடாது. நாம் சிந்திக்க வேண்டும்.
அல்லாஹ் நம்மை மறுமையில நம்மள தான் கேள்வி கேட்பான். மறுமையில போய் நிக்கிறோம், நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஆகுது. அல்லாஹ் கேட்ப, ஏப்பா அப்படி பண்ண, ஏப்பா தர்காவுக்கு போன, ஏனப்பா உழுது ஓதினாய், எங்க ஜமாத் சொல்லுச்சுன்னா அல்லாஹ் உடனே சரி மன்னிச்சு விட்டுருவானா? அவரவர் ஈமானுக்கு அவரவர் தான் பொறுப்பு. எனது ஈமானுக்கு நான் பொறுப்பு, உங்கள் ஈமானுக்கு நீங்கள் பொறுப்பு. யாருடைய ஈமானுக்காகவும் யாரும் பொறுப்பேற்க முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு, இஸ்லாம் என்றாலே அது ஏகத்துவம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், ஒரு கடவுள் தான். அவனுடைய தன்மையில ஒரு சிறிய தன்மையை இன்னொருவருக்கு கொடுத்தாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அவருடைய உள்ளத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இல்லாமல் போய்விடும். இதையெல்லாம் நாம் கவனத்திலே வைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒரு கூட்டம் இருக்குங்கிறாங்க, ஒரு கூட்டம் இல்லங்கிறாங்க, குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பமும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் குழப்பம் இல்லை, முஸ்லீம்கள்ட்ட குழப்பம் இருக்கு. நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம். நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்றோம்? முஸ்லீம்கள்ட்ட உள்ள குழப்பத்தை இஸ்லாத்தில் உள்ள குழப்பத்தை போல நினைக்கிறோம். முஸ்லீம்கள்ட்ட பல மாறு மனிதர்கள் சிந்திப்பார்கள். இஸ்லாத்தில் குழப்பம் இருக்கா? இல்லை. குர்ஆன் தெளிவா இருக்கு, நபி மொழிகள் தெளிவா இருக்கு. இந்த ரெண்டு தான மார்க்கம். நமக்கு மார்க்கம் என்பது என்ன? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். பலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம்மா ததக்கரூன். அதுல அல்லாஹ் மற்றவற்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டதை பின்பற்றணுமா? குர்ஆன் எங்க இருந்து வந்தது? அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. நபிமொழிகள் எங்க இருந்து வந்தது? அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. அதை பின்பற்றலாம். தர்கா எங்க இருந்து வந்தது? அல்லாஹ்ட்ட இருந்து வரல. மௌலித் எங்க இருந்து வந்தது? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வரல. கூட்டு துஆக்கள் எங்க இருந்து வந்தது? மார்க்கத்தில் இருந்து வரவில்லை. அப்ப இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அது நமக்கு நரகத்தை நோக்கி அழைத்து சென்று விடும் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான், குர்ஆன் தான், நபிமொழிகள் தான். இதை மாத்திரம் நம்ம பின்பற்றும் போது அது நமக்கு நல்ல வழியை காட்டும். இதை விட்டுவிட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஊரிலே சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள், சொந்தக்காரங்க சொன்னார்கள், அஜர்த்துமார்கள் சொன்னார்கள் என்று செய்தால் கண்டிப்பாக அது வழிகேட்டிலே தான் கொண்டு போய் சேர்க்கும். நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளவோ கஷ்டப்படுறோம், மார்க்கத்திற்காக நாம் சில வணக்கங்கள் செய்கிறோம், ரமலானிலே நோன்பு பிடிக்கிறோம், தொழுகையை நிறைவேற்றுகிறோம், ஏழைகளுக்கு எல்லாம் நம்ம உதவி செய்கிறோம். இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு எப்போது பலன் தரும்? நம்மிடத்திலே ஏகத்துவம் இருந்தால் மட்டும்தான் பலன் தரும். ஏகத்துவம் இல்லை என்றால் எல்லாம் அழிந்து போகும். நபியே, நீர் இறை கற்பித்தால் உன்னுடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து போகும். தௌஹீது இல்லைன்னு சொன்னா எல்லா வணக்கமுமே போயிடும். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என்றைக்கும் ஏகத்துவவாதியாக வாழ வேண்டும். அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கி வழிபட வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் சொல்லித்தந்த சட்டங்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அப்படி சரியான இஸ்லாத்தை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்து முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே உலகை விட்டு பிரிகின்ற நல் வாய்ப்பினை, பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.